இன்னைக்கு பார்க்க போறது இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது டாபிக். பாடம் 4. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம ஓகே. 3 பாடம் முடிச்சிருக்கோம். ஆ. ஸோ இப்போ 3வது பாடத்துல வந்து நம்ம ஆவி ஆத்மா சரீரம் பார்த்தோம். அதுல எப்படி வந்து ஆத்மா சாகும். ஓகே, ம். அது வேற ஆமா. எதுவும் இல்லை, உயிருள்ள நடமாடுகிற ஜீவராசிகள் தான் ஜீவராசி. வந்து ஆத்மா சொல்றது பார்க்குறோம். அது உயிருள்ள, அதாவது சபைக்கு எத்தனை ஆத்மா கூட்டு வந்தீங்கன்னா எத்தனை ஆட்களை கூட்டு வந்தீங்கன்னு சொல்லி அர்த்தம் சொல்லி வரும். ஓகேவா? ஆமா, ஸோ ஆமா. அப்போ ஒரு ஒரு ஆளை குறிக்கிது, இல்லைன்னா மிருகத்தை குறிக்கிது தான் வந்து ஆத்மா சொல்லி பார்க்குறோம். அது சரீரமும் மூச்சு காத்தும் சேர மாதிரி தான் அவன் யோசிக்கிற மனுஷனா மாறான், இல்லை நடமாடுகிற ஒரு மிருகமா மாறுது சொல்லி இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ ம். உயிருள்ள அந்த ஜீவராசிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா ஆத்மான்னு சொல்லி பேர் ஆத்மா. கூப்பிடுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அவர் தான் பைபிள் கூப்பிடுறதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் பாவம் செய்கிற ஆத்மா சாகும்னு சாகு. சொல்லும்போது அது மனுஷன், எந்த மனுஷன் பாவம் செய்கிறானோ அவன் மரிப்பான். ஓகே, பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்றது வருது. ஆதாம் செஞ்ச தப்பி நிமித்தம் என்னாச்சு? சாவை சாவை சொல்லும்போது மண்ணில் எடுக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்புவாய் சொல்ற பார்க்குறோம். ஏன் ஆத்மா சாகாதுன்னு சொல்லி அந்த நிறைய பேருக்கு அந்த கருத்து இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாத்தான் சொன்ன பொய்யை வந்து என்ன பண்றான், எல்லாருமே நிரூபிக்கிறா சொல்லி பார்க்குறோம். அந்த என்னதுன்னா சாக மாட்டீர்கள், ஓகே, யூ வில் நாட் டை சொல்லிட்டு ஏவாள் கிட்ட வந்து சாத்தான் வந்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்றோம். அதுதான் என்ன பண்றான்னா இந்நாள் வரைக்கும் வந்து அந்த பொய்யை வந்து நிரூபிச்சுட்டு இருக்கா சொல்லி பார்க்குறோம். ஓகே, அது அந்த பில்லி சூன்யமா எல்லாம் அந்த அஞ்சனம் பார்க்கறது, குறி சொல்றது, ஆவிகளை கிட்ட பேசுறது, ஸோ அந்த மாதிரி காரியங்களா இருக்கட்டும், இதெல்லாம் தேவனுக்கு வந்து அருவருப்பானது. ஏன்னா பொய்யின் காரியங்களா இருக்கு. இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்றாருன்னா பொய்யும் பொய்யுக்கு பிதாவமா இருக்கிறான்னு சாத்தான்னு சொல்லி பார்க்குறோம். அவனுடைய கூட்டம் எல்லாருமே வந்து பொய் நிமித்தம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் ஆத்மா சாகாது சொல்லி சொல்றாங்களா? பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. ஆத்மா சாகாது சொல்லிட்டு பாவம் செய்யற ஆத்மா சாகாதுன்னு போட்டுருக்கு. யாரெல்லாம் சாகாதுன்னு சொல்றாங்களோ அவங்க என்ன பண்றாங்க? சாத்தனுடைய பொய்யை நம்புறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். பொய்யை நம்புற மக்களா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இன்னும் ஆதரவா நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம். ஏனோக்கு பத்தி, எலியா பத்தி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ நிலைமையில தான் இருக்காங்க. எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துல உயிர்த்தெழுந்து வருவாங்க. வருகையில தான் உயிர்த்தெழுதல் நடக்கும். அப்போ அவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான்னு நம்ம பார்த்தோம். ஓகே, அதுக்கு விரோதமா இருக்கிற நிறைய வசனங்கள்லாம் என்னதுன்னா, அந்த இயேசு கிறிஸ்து மரிச்ச உடனே வந்து பிரேதங்கள் வெளில வந்துச்சு, அந்த அவங்க பரிசுத்தவங்களை உயிர்த்தெழுந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு பிழையா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்தோம். ஓகே, அது இன்றைக்கு என்னோட கூட பரதேச இருப்பாயா இருக்கட்டும், மறுரூப மலையா இருக்கட்டும், ஸோ எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்துருந்தோம் போன பாடத்துல. இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறது என்னன்னா, அந்த பாடத்தின் தலைப்பு வந்து நரக ஆக்கினை நரக ஆக்கினை சொல்ற போதனையை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இது 4வது கிளாஸ். சரி, உலகத்துல வந்து அல்டிமேட் பனிஷ்மெண்ட், ஓகே, ஃபைனல் பனிஷ்மெண்ட் வந்து என்ன கொடுப்பாங்க? மரண தண்டனை. பார்த்தீங்கன்னா டெத் பெனால்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அல்டிமேட் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வந்து டெத்து, மரணம். ஓகே, எங்கேயாவது டார்ச்சர் சொல்லி போட்டிருக்கா? இல்லை. ஓகே, ஸோ மரணம் சொல்றது தான் வந்து அல்டிமேட் பனிஷ்மெண்ட். ஓகேவா? இப்போ மனிதனாகிய, ஓகே, ஒரு நார்மலான மனுஷன், ஓகே, அவனே வந்து அல்டிமேட் பனிஷ்மெண்ட் வந்து என்னது? மரணம் சொல்லி சொல்றது. ஓகே, அதுதான் மரணம் தான் சொல்றது. தேவன் வந்து ஒரு 60 வருஷம் ஒரு மனிதன் செய்யற தப்பிதங்களுக்கு அவனை வந்து நிச்சயமா தேவன் வந்து அவனை நரகத்துல போட்டு வாட்டுவாரா சொல்றதுதான் இந்த பாடத்துடைய கேள்வி. ஓகே, பார்க்க போறோம். புரியுதா? எழுதிக்கோங்க வேணா. மனிதன், ஓகே, பயங்கர வீழ்ந்து போன அநீதி செய்யற தீமை, அவன் இருதயத்துல என்ன இருக்கு? தீமை தான் நிறந்திருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, எங்க போட்டிருக்கு? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அவன் நித்தமும் என்ன இருக்கு? பொல்லாததா இருக்கு. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும்
அவன் ம். இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டது. ஓகே. பொல்லாதது. ஈவில். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, ஈவில். கெட்டது. அப்போ ஒரு பொல்லாத ஒரு மனுஷன, அவன் என்ன பண்றான்னா, அவனுடைய அந்த அவனுடைய உலகத்துல வந்து கேபிட்டல் பனிஷ்மென்ட். இருக்கிறதுலே கடைசி பனிஷ்மென்ட். ஓகே. ஒரு ஆளுக்கு தண்டனை ம். குடுக்கணும்னா என்ன குடுக்குறாங்கன்னா, மரண தண்டனை. மரண சொல்லி தண்டனை. பார்க்கணும். மரண தண்டனை. ஓகே. அப்படி இருக்கும்போது, இது எழுதிக்கோங்க. ஓகே. ஆ. ஸோ, இப்ப மனுஷன் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 70 வருஷம், 80 வருஷம் வச்சுக்கோங்க. அவன் அந்த வாழ்க்கையில செய்யற தண்டனை தப்பிதங்களுக்கு அவனுக்கு நித்தியமா வந்து ஒருத்தனை வந்து நரகத்துல போட்டு வாட்டுறது வந்து ஓகேவா இல்லையா? சரியா இருக்காது. ஓகே. சரியா இருக்காது சொல்லி நீங்க சொல்றீங்க. ஓகே. ஒரு 70ல இருந்து ஒரு 100 வயசு வச்சுக்கோங்க. ஆ. வாழ்றவனுக்கு ஓகே மேன் வாழ்றவனுக்கு வந்து ஓகே என்னதுன்னா ஒரு 1,00,000 ம். வருஷம் பனிஷ்மெண்ட் பண்றது கரெக்டா இருக்குமா? இது நீதியா இருக்காதே. நீதியா இருக்காது. ஓகே. சரியா. ஏன்னா 70ல இருந்து 100 வருஷம் 100 சேர்த்தப்ப வருஷம் தான் இருக்கு. என்ன செய்யணும் அவனுக்கு? 70ல இருந்து 100 வருஷம் தான் 100 பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்? அவனுக்கு ஒரு வாய்ப்பு தரணும். ஓகே. ஆனா நரகத்தோட போதனையின்படி என்ன போட்டிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதான் வந்து அட்லீஸ்ட் ஒரு வச்சு நீதியா இருக்கும். ஓகேவா? ஓகே மேல இருக்கிறது. ஆனா இங்க நான் சும்மா 1,00,000 சொல்றேன். ஆனா என்ன போட்டிருக்கு? நித்திய ஆக்கினை. இட்டர்னல். இட்டர்னல் பனிஷ்மெண்ட். இட்டர்னல் டார்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னா போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா தண்டனை. இது நீதியா? இதுதான் வந்து மோஸ்டா வந்து போதிக்கிறாங்க. ஓகே. சொல்லி பார்க்கலாம். சரி, 2வது பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே. இதெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கேட்கிற கேள்வி. ஓகே. ஓகே. இதுக்கு பதில் வேணும் நமக்கு. ஆமா. 2வது பாயிண்ட் என்னதுன்னா, இப்போ இந்த மக்கள் உலகத்துல இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மோஸ்டா மத்தேயு அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் வேறு நமக்கு ரட்சிப்புக்கு வேற நாம கிடையாது. ரட்சிக்கப்பட காப்பாற்றப்பட வேற யாரும் ரட்சிக்கப்படுறதா என்னது? ரட்சிப்புனா என்னது? காப்பாத்துறது மீட்பு. ஓகே. சேவ் பண்ணப்படுறது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த மக்கள் வந்து இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மேல இருக்குது அவங்க சொல்றதுல. ஒன்னொன்னா நம்ம பார்க்கணும். செகண்ட் பாயிண்ட் நம்ம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓகே அப்போஸ்தலர் 4:12 படி இயேசு கிறிஸ்து மூலமா தான் சேவ் காப்பாற்றப்படுறாங்க. ஓகேவா? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் காப்பாற்றப்படுறாங்க. ஓகே. அப்போ
நீங்க வந்து விசுவாச வீரர்களை விட்டுருங்க, பழைய ஏற்பாடு விசுவாச வீரர்கள். ஓகே, ஆ. ஓல்டு டெஸ்ட் வந்துட்டு ஃபெய்த்ஃபுல், அவங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சாங்கன்னு சொல்றது நம்ம பார்த்தோம் 2வது பாடத்துல. ஓகேவா? ஆமா, ஆமா, அவங்க வந்து ஒரு கூட்ட மக்கள் இருக்காங்க வச்சுக்கோங்க. ஓகே. ஆமா, ஆமா. அப்புறம் சபை சொல்ற ஒரு சர்ச். ஆமா. கூட்டத்தார் இருக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? ம். ஓகே. இப்போ இவங்க 2 பேரும் இருக்காங்க. இப்போ வந்து இவங்க உலக மக்கள், வேர்ல்டு ம். பீப்பிள். நம்ம என்ன பார்த்தோம்? உலக மக்கள் எல்லாருமே வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். வாய்ப்பு தேவன் கொடுக்கப்படுது. ராஜ்யத்துல. ஆமா, ஓகேவா? ஆமா, ஆமா. தேவன் ராஜ்யத்துல ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அப்போ வந்து சத்தியத்தை அறிஞ்சுப்பாங்க சொல்லி சொல்றோம். ஓகேவா? ம். ஆனா இப்ப இருக்க பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த 3வது ஒரு உலக மக்கள்லாம் வரமாட்டாங்க. ஓகே. ம். அவங்களுக்கு என்ன இருக்கு? டைரக்டா அவங்க எங்க நித்திய போறாங்க? நரகத்துக்கு போறாங்க அப்படின்றாங்க. நரகத்துக்கு போறாங்க போறாங்க. ம். சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஆமா. இப்போ யார் யாரெல்லாம் போனோம்னா, இப்போ சபையில தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வெகு சிலர் தான். ஓகே. ஆமா. இடுக்கமான வாசலை நுழையிறவங்க சொல்லும்போது இது ஃபியூ. ஆமா. அதே மாதிரி உண்மையுள்ளவர்கள், இந்த இஸ்ரேல் மக்கள்ல வந்து உண்மையுள்ளவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, அத்தனை லட்சம் மக்கள்ல வந்து காலேபு யோசுவா மட்டும் தான் கானான்குள்ள வென்றாவனாங்க. 2 பேர் பொறுத்துக்காங்க. ஆமா. அவன் பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து ஃபியூ. இதுதான். ஓகே. அப்போ ரொம்ப சொற்பமான கம்மியானவங்க. ஓகேவா? ம். மிச்சம் எல்லாருமே வந்து உலகத்துல பிறந்த எல்லாருமே என்ன ஆகணும்? எங்க போகணும்? எள்ளுதான். ம். நரகம் தான் சொல்றது ஆமா. இவங்களோட 2வது பாயிண்ட். ம். ஓகேவா? ஆனா இவங்க 3வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா வந்து, இவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? இந்த உலக மக்கள் உலகத்துல வாழ்ந்தாங்க. இயேசு கிறிஸ்துவ ஏத்துக்கல. ஏத்துக்கல. ஆமா. அதுக்காக இவங்களுக்கு வந்து நரகம் தருவீங்களா? ஓகே. ம். ஒரு சின்ன குழந்தை இருக்கு. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தையிலே வந்து இறந்து போயிடுது. இருக்காங்க. ஆமா. ஓகே. அப்புறம் மனநிலை மென்டலி மென்டலி அவங்க. ஆமா. ஓகே. அப்புறம் அப்புறம் வந்து அப்பாவி ஜனங்கள். ஓகே. இன்னசென்ட். ஆமா. ஓகே. அதுக்கப்புறம் ட்ரைபு. ஓகே. காட்டு. ஆமா. ஆதிவாசி மக்கள் அவங்களுக்கெல்லாம் தெரிய செய்யாது. அவங்களுக்குலாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது சொல்லுவாங்க. ஓகேவா? ஆமா. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாருமே எங்க போறாங்களா? நரகத்துக்கு போறாங்களா? இது அவங்க செஞ்ச தப்பா? இல்ல. ஓகே. அப்போ என்னதுன்னா, இந்த அது மட்டும் கிடையாது. இந்த 2 கொரிந்தியர் 4 படி சுவிசேஷத்தின் ஒளியை வந்து தடுக்கிறது யாரு? சாத்தான். சாத்தான் தான். ஆமா. கண்களை குருடாக்கிட்டான். ஆமா. ஓகே. யாரு? இந்த உலக மக்களை. ஓகே. வேர்ல்ட் பீப்புளோட கண்களை குருடாக்கிட்டான். அதுக்காக வந்து அவங்களை நரகத்தை அனுப்பிச்சிருவாங்களா? இல்ல. சரியா இருக்காது. ஆமா. அப்ப பாத்தீங்கன்னா இதுவும் நீதி கிடையாது, இதுவும் நீதி ஆமா. கிடையாது, இதுவும் நீதி கிடையாது. ம். ஓகே. ஆனா இதுதான் வந்து முக்கியமான போதனையா வந்து பெந்தைகாஸ்து மக்கள் வந்து போதிக்கிறாங்க. ஓகே. ஆமா. கரெக்ட். கேத்தலிக், சிஎஸ்ஐல வந்து கூட பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க நரகத்தை பத்தி. பேச மாட்டாங்க. ஆமா, ஆமா. ஓகேவா? ஆனா பெண்டகாஸ்டல் மூமெண்ட். ஓகே. அதுல பாத்தீங்கன்னா நரகத்தை பத்தி பயங்கரமா பேசுவாங்க. ஆமா, ஆமா. கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? ஆமா. ம். அதுக்கு இது ஏஜ் ஜஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நாடகமே போடுவாங்க. மோட்சம் நரகம் நாடகம் போடுவாங்க. ஆமா. பாத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஆமா. பாப்புலரான ஒரு நாடகம். சரி. இது வந்து எல்லாமே தப்பா இருக்கு. ஓகேவா? இல்ல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்க்கலாம். என்னதுன்னா, இந்த நரகம் வந்து பைபிள்ல மட்டும் தான் இருக்குதா? ஸ்பெஷலான ஒரு போதனையா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. ஓகே. இல்ல. மத்த நம்பிக்கையில உள்ள புத்தகத்திலயும் இருக்கு. ஹிந்துயிசம்லயும் இருக்கு. ஆமா. கிரேக்க மித்தாலஜிலயும் இருக்கு. அப்புறம் இது வந்து இஸ்லாம்லயும் இருக்கு. ஓகே. அந்த மாதிரி எல்லா மதத்திலயும் இருக்கு. எக்ஸப்ட் எதுல மட்டும் இல்ல? வித்தியாசமான ஜூதாயிசம். ஓகே. யூதர்களுடைய மதம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, ஆமா. அதுல இல்ல. ஏன்னா தேவன் வந்து எங்கேயுமே வந்து நரகம் சொல்லி சொல்லவே இல்ல. பழைய ஏற்பாடு. ஓகேவா? ஆமா. ஜூதாயிசம்ல இல்ல. ஓகே. மத்தபடி இஸ்லாம், புத்திசம், அப்புறம் ஜெயினிசம்,
அப்புறம் சிக்கிசம் எல்லா எல்லா மதங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கு. ஓகேவா? ம், ம், ஃபார் ம். எக்ஸாம்பிள் ஹிந்துல பார்க்கலாம். ஓகே. ஈவன் ஈவன் நம்ம கிறிஸ்டியன்ஸ்ல கூட இருக்கு. ம், ம், ம். எதுனா லோகாஸ் லோகாஸ். லோகம் சொல்லுவாங்க. ம். மொத்தம் ஆமா. 14 லோகம் இருக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? ம். ஆ. ம். ஸோ உங்களுக்கு இது காமிக்கணும்னா ஸோ இதுதான் ஒரு ஒரு லோகா. இது பாம்பு இருக்கிறது ஓகே. ஒரு லோகா, அரக்க லோகா, அந்த மாதிரி ஒரு ஒரு லோகா சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, ஓகே. ஆ. இங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆ. ஸோ 14 லோகாஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிறது வந்து பூலோகா. ஓகே. ம், ம். ஓகே. ம். பூலோகா சொல்றது எர்த்லி ரிலிம்ஸ். அதுக்கு மேல வந்து நாலேஜ் லோகா. ஓகே. ஓகே. அப்புறம் அதுக்கு மேல வந்து சவர்லோகா, மார்லோகா, ஜன்னோகா, தப்பலோகா சொல்லிட்டு பிரம்மலோகா சொல்றத ஓகே, பிரம்மா ஓகே. வந்து படைக்கிற அந்த இது சொல்லிட்டு ஆ, எல்லா ஆ, ஆமா. உலகமே தட்டையா இருக்கும் சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி ம். கீழே அது கீழே பார்த்தீங்கன்னா அத்தலோகா, ஆஹ், விட்டலோகா, ஏலவரம். ஆ. ஆஹ், சுத்தாலோகா அந்த ம், மாதிரி ம். சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஒரு 7 இருக்கும். ஓகேவா? ஓகே, லோவர் ஓகே. ஆ. லோகஸ். ஓகே. இது பெரிய கடல் இருக்குமா. ஓகே. பாம்பு வந்து கீழே சுத்திட்டு இருக்கு. ஓகேவா? ஓகே, ஓகே. ஆ. ஸோ பாத்தாள லோகா தான் வந்து கடைசி இருக்கிறது. பாத்தாள லோகா நம்ம ம். பாதாளம். ம். பாதாளம் சொல்லி சொல்லுவோம் பாத்தீங்களா? அந்த ஆமா. பாதாள லோகா அது வந்து அப்படிதான் அந்த இதுல பேர் வந்துச்சு நம்மளுக்கு. ஓகே, பாதாள லோகா தான் வந்து கடைசியில இருக்க ஒரு இடமா. ஸோ இது ஒண்ணு ஓகே. ஒண்ணு ஒரு ஒரு இடம். ஓகே. கீழே பூமி கீழே இருக்கிறது, அது பூமிக்கு ம், மேல ம். இருக்கிறது சொல்லிட்டு அவங்க வந்து ஓகே, ஓகே. ஹிந்து கலாச்சாரத்துல இருந்தது. அதுலதான் ஆ. வந்து பாத்தாள லோகாக்குடைய தலைவர் தான் யாருன்னா யம தர்மராஜன். ஓகே. ஏமுறை. ஆ. ம், ம். யமன் சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. அதோட ஆமா, ஓனர். ஆமா. ஓகே. இதே மாதிரி கிரேக்க மெத்தாலஜில வந்து பாத்தீங்கன்னா காட் ஆஃப் ஹேடஸ் ஹேட்ஸ் சொல்ற ஒரு காட் தான் அண்டர் வேர்ல்டு. அங்க வந்து ஆ. பாத்தீங்கன்னா அண்டர் வேர்ல்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. ஆ. டேட் ஒன் ஆஃப் த த்ரீ மேஜர் ஒன்லியன் பிரதர்ஸ். ஓகே சொல்லிட்டு ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா பா அந்த இது ஹேட்ஸ் சொல்ற அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ஸ் இஸ் த ஏன்ஷியன்ட். இதுதான் அவருடைய பேரு. ஓகே. ஹேடஸ் ஓகே. சொல்றது அவர் அண்டர் வேர்ல்டு. ஓகே. பாதாள லோகா அண்டர் வேர்ல்டு. ம், ம். ஓகே. அதுல பாதாளம் சொல்லி நம்ம பைபிள்ல வருது பார்த்தீங்களா? அதுல இருக்கிற ஆமா, ஆமா. அதுக்கு இவங்க தான் தலைவர்கள் சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா? ஓகே. இதே மாதிரி இஸ்லாம்லயும் பார்த்தீங்கன்னா எல் ஜென்னம் ஜென்னம் சொல்லி சொல்லுவாங்க அவங்க. ஆ. Jannam in Islam, a place of severe physical and spiritual punishment described in Quran. Blazing fire. Okay. என்ன ஓகே, பண்ணுவாங்கன்னா ஓகே. disbelievers and sinners have the seven distinct level of punishment. Okay. Scorching, bitter cold. Okay. So சும்மா நான் தமிழ்ல போடுறேன். படிங்க. ம், ம். ஆ. இஸ்லாத்தில் அண்ணா கொஞ்சம் கீழ இருக்குங்களேன். ஆ ஓகே, ஓகே. இஸ்லாத்தில் ஜஹன்னம் ஜன்னம் என்பது கடுமையான உடல் மற்றும் ஆன்மீக தண்டனைகள் வழங்கப்படும் ஒரு இடமாகும். இது இறை மறுப்பாளர்களுக்கும் பாவிகளுக்கும் உரிய கொழுந்து விட்டு எரியும் நெருப்பாக குர்ஆனில் விவரிக்கப்பட்டுள்ளது. இதில் 7 தனித்தனி நிலைகள் உள்ளன. ஒருவரின் பாவங்களின் தீவிரத்தை பொறுத்து சுட்டெரிக்கும் வெப்பம் முதல் கடும் குளிர் வரையிலான தண்டனைகள் வழங்கப்படுகின்றன. ஓகே. ஸோ இது இஸ்லாம்ல இருக்குது. அப்ப பார்த்தீங்கன்னா எல்லா மதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நரகம் சொல்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே. ம். ஆனா யூத மதத்துல மட்டும் நரகம் சொல்றது கான்செப்ட் இல்லவே இல்லை. இல்ல. ம், ம். ஸோ அது நீங்க என்ன பார்க்கலாம்னா ஓகே நான் இங்க எழுதியிருந்தேன். ஓகே. பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் ஜூதாயிசம் தவிர்த்து மிச்சம் எல்லாத்துலேயும் கிறிஸ்டியானிட்டிலையும் வந்து நரகம் சொல்றது இருக்கு. ஓகே. ஓகே. கிறிஸ்டியானிட்டி ஆமா. சொல்லும்போது புதிய ஏற்பாடுல
பழைய ம். ஏற்பாடுல நரகம் சொல்ற இல்ல இருக்கா இல்லையா சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே. ஆனா இதுல யாக்கோப்லாம் சொல்லியிருப்பாருல்ல, நரமேறி துக்கத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்களோ அப்படின்னு சொல்லி. ஆமாமா. அதான் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆ ஓகே. Yes, the concept of temporary afterlife cleansing place of Gehenna. Okay, but it is not கேஹானா. a theory element of dimension of Christians popular. ஸோ அது வந்து கிடையாது. கெஹனா சொல்ற ஒரு இது இருக்கு. அது அதுதான் வந்து சொல்றாங்க. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, இது ஓகே. கெஹனா, பட் இட் இஸ் நாட் த ஃபியரி எலமெண்ட். அது வந்து கிறிஸ்டியன்ஸ் சொல்ற மாதிரி வந்து நரகம் கிடையாது. அங்க ஓகே. பியூரிஃபிகேஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது. பெர்கேட்ரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே, அது வேற ஒண்ணு பத்தி பேசுறாங்க. ஓகேவா? ஓகே, ஓகே. அதை பத்தி அதுதான் நம்ம பார்க்க போறோம். நாட் த லேக் ஆஃப் ஃபயர், நாட் த ஃபோக்கஸ், நாட் த இட்டர்னல், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, இது கினோம். ஓகே, சொல்றது நம்ம பார்க்க போறோம். சூப்பர் நேச்சுரல் வாஷிங் ஆஃப் மிஷின், இது எதுவுமே கீ ஆஸ்பெக்ட் ஆஃப் ஜூயிஷ் வியூ ஆஃப் தி ஹெட். ஓகே, இதை பத்தி நம்ம பார்க்கலாம் நம்ம டீட்டெயிலா. ஓகே, ஓகே. ஓகே, இல்லைன்னா தோரா. ம். Does not explicitly mention a place of eternal punishment or hell. அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் 5 books ஆஃப் பைபிளில். ஆனால் ஜூயிஷ் ட்ரெடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கினோம் சொல்கிற ஒரு இது இருக்குது. கினோம் பள்ளத்தாக்கு சொல்கிறது. ஓகே, நாட் இன் தோரா. ஓகே, இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ ஓவரால் நம்ம என்ன பார்க்குறோன்னா வந்து இது அநீதியாக இருக்குது. மட்டும் தான் வந்து ரட்சிப்பு இருக்குன்னா மிச்சம் எல்லாருமே எங்க போறாங்க? நரகத்துக்கு போறாங்க. இப்போ என்னதான் சாத்தான் வந்து கண்ணில் குருடாக்கி இருந்தாலும் அவங்க எல்லாருமே நரகத்துக்கு போறாங்கன்னு சொல்றதுதான் பாப்புலர் பிலீஃபா இருக்கு. பெண்டிகாஸ்டல் பிலீஃப் எல்லாரோட பிலீஃபா இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இந்த மதங்கள் இல்ல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா என்ன இருக்கு, நரகன்னு சொல்ற ஒரு கான்செப்ட் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இருக்கு. ஆமா. ஆனா பைபிள் வந்து நரகத்தை சொல்லுதா இல்லையா சொல்றதான் ஓகே. இதுல ஜூதாயிசத்துல வந்து ஜூதாயிசம் ட்ரெடிஷன் வேணா சொல்லலாம். ஆனா பைபிள் உண்மையை சொல்லுதா இல்லையா சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவன் வந்து அன்பானவரா இல்லையா? அன்பானவர் தான். அவரை பத்தி படிக்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம்? அவர் கோபமோ ஆமா, எரிச்சலும் உள்ளவர். அவர் தயவோ நீடிய வாழ்வு. ஆமா. God is gracious and compassionate. வேணா படிக்கலாம். சங்கீதம் 145 8 9. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. ஓகேவா? அவர் இரக்கங்கள் எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும். ஓகேவா? அவர் சாந்தத்துக்கு முன்னாடி நம்ம இருக்கவே முடியாது. கோவம் வந்துரும். ஓகே, அப்படிப்பட்ட தேவன். ஸோ தேவன் வந்து உண்மையிலேயே அவர் இருதயம் வந்து அக்கினையில போட்டு எரிக்கிறது அவருடைய சித்தமா சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய இருதயத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, எங்க பார்க்கலாம்னா வந்து எரேமியா 7ஆம் அதிகாரம் 'அதுல வந்து ஒரே நிமிஷம்.
சாரி 19ஆம் அதிகாரம் 1 படிங்க. எரேமியா 19ஆம் அதிகாரம் 1 இருந்து. 1 கர்த்தர் சொன்னது, நீ போய் குயவன் வேலையான ஒரு கலசத்தைக் கொண்டு ஜனத்தின் மூப்பரிலும் ஆசாரியர்களின் மூப்பரிலும் சிலரை கூட்டிக் கொண்டு கிழக்கு வாசலுக்கு எதிரான இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கிலே புறப்பட்டு போய் நான் உன்னோடு சொல்லும் வார்த்தைகளே அங்கே பிரசித்தப்படுத்து. நீ அவர்களை நோக்கி, யூதாவின் ராஜாக்களே, எருசலேமின் குடிகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் இந்த ஸ்தலத்தின் மேல் ஒரு பொல்லாப்பை வரப்பண்ணுவேன். அதை கேட்கிற யாவருடைய காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். அவர்கள் என்னை விட்டுவிட்டு இந்த ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலமாக்கி தாங்களும் தங்கள் பிதாக்களும் யூதாவின் ராஜாக்களும் அறியாதிருந்த அந்நிய தேவர்களுக்கு அதிலே தூபங்காட்டி இந்த ஸ்தலத்தை குற்றமில்லாதவர்களின் இரத்தத்தினாலே நிரப்பினபடியினாலும் தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு குற்றமில்லாதவர்களின் ரத்தம் என்னது? இரத்தத்தினா குற்றமில்லாதவர்களின் ரத்தத்தை குழந்தைகளுடைய குழந்தைகளை பலியிடுறது. பலி கொடுக்குறாங்க. அப்படியே படிங்க. தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு தகன பலிகளாக தகனிக்கும்படி பாகாலின் மேடைகளை கட்டினபடியினாலும் இப்படி வரப்பண்ணுவேன். இவைகளை நான் கற்பித்ததும் இல்லை, சொன்னதும் இல்லை, இவைகள் என் இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. ஓகே, இந்த பிள்ளைகளை எப்படி என்ன பண்றாங்களா? பிள்ளைகளை பலி கொடுக்குறாங்க, தகன பலி கொடுக்குறாங்க. தகன பலின்னா என்னது? அக்னியில வெட்டி பலியிடுறது. ஓகே, வெட்டுறது இல்ல, அக்னியில போடுறதா? ஆமா. ஓகே ஓகே. வால் சைல்ட் சாக்ரிஃபைஸ் என்னதுன்னா, அவங்க வந்து நெருப்பு எரிய வைப்பாங்க. ஓகேவா? ஓகே, அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நெருப்பு எரிய வைப்பாங்க, நெருப்புல வந்து அப்படியே போட்டுருவாங்க குழந்தைய. ஓகே ஓகே. இதான் சைல்ட் சாக்ரிஃபைஸ். ஓகேவா? ஓகே ஓகே. குதிரை எப்படி எரிப்பாங்களோ அந்த மாதிரி எரிச்சுவாங்க. ஓகே ஓகே. அக்கினியை வச்சுட்டு எரிக்கிறது. அதனால தான் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஃபயர் சொல்லி போட்டுருவோம். இதே வந்து இன்னும் வேற ஒரு பைபிள்ல படிங்க, நான் காமிக்கிறேன். பைபிள் ERV எரேமியா எரேமியா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. யூதாவின் ராஜாக்கள் பாகால் தேவனுக்காக மேடைகளை கட்டினார்கள். அவர்கள் அந்த இடங்களை தங்கள் குமாரர்களை எரிக்க பயன்படுத்தினார்கள். எரிக்க அக்கினியினால எரிக்கிறதுக்கு பயன்படுத்தினார்கள். அப்புறம் படிங்க. பாகால் தெய்வத்திற்கு தங்கள் குமாரர்களை தகன பலியாக கொடுத்தனர். நான் அவ்வாறு செய்யும்படி சொல்லவில்லை, உங்கள் குமாரர்களை பலியாக கொடுக்கும்படி நான் கேட்கவில்லை, நான் அதை பற்றி நினைத்து கூட பார்க்கவில்லை. அதுவா யோசனையே அவருக்கு இல்லையா? ஓகே, சரி, வேற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கலாம். இது வந்து திருவெளித்துல பார்க்கலாம். படிங்க. தங்கள் புதல்வர்களை தீயில் சுட்டெரித்து பாகாலுக்கு எரிபலி கொடுக்கும்படி அந்த தெய்வத்திற்கு தொழுகை மேடை எழுப்பினர். இதனை நான் கட்டளையிடவில்லை, இதை பற்றி நான் பேசவும் இல்லை, இது எண்ணத்தில் கூட எழவில்லை. தீயில் சுட்டெரித்தனர். எரிபலி கொடுக்கும். தகன பலினா என்னதுன்னா, தகனம்னா என்னதுன்னா ஆமா, இந்த பிரேதத்தை கூட தகன எரிக்கான்னு சொல்லுவாங்கல்ல, இறந்தவங்களை எரிக்கிறது. தகனம், அதான் தகன பலி. ஓகே ஓகே ஓகே. பர்ன்ட் ஆஃபரிங். சோ பாத்தீங்கன்னா, தங்க பிள்ளைகளை ஒரு மனுஷன் வந்து எரிஞ்சு வேதனை பண்ணும் சொல்றது வந்து தேவனுடைய சிந்தனையில கூட இல்லையா? இது என் எண்ணத்திலும் கூட எழவில்லைன்னா என்னது? அந்த மாதிரி யோசனையே இல்லையா? யோசனை இல்ல. ஓகே, அப்போ நரகம் சொல்றது வந்து என்னதுன்னா, ஒரு மனுஷன் வந்து நித்தியமா இந்த மாதிரி எரியணும் சொல்றது தேவனுடைய யோசனையில இருக்குமா சொல்லி கேட்கறது. யோசனை இருக்காது. அப்ப எங்கேயோ தப்பு நடக்குது. ஆமா, ஓகேவா?
அப்போ நம்ம பைபிள்ல இருக்க தேவனுக்கு வந்து இந்த மாதிரி யோசனையே கிடையாது. கிடையாது. ஒரு மனுஷனையோ இல்ல பிள்ளைகளையோ வந்து எரிக்கணும் சொல்றது. ம். ஒருத்தருக்கு வந்து யாருன்னு இப்படி சொல்லி 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 விடுறது? இப்படிலாம் சொல்லி யாருன்னு இப்படி சொல்லி விடுறது? அதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ம். எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு சொல்றது. ஓகே, தேவனுடைய நாமத்தை வந்து எப்படிலாம் வந்து கெடுக்கணுமோ அப்படிலாம் கெடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கறோம். ஓகேவா? அதான் இதுல வாசிக்கும்போது அவருடைய எண்ணத்துல கூட இல்லைன்னா, இப்ப நாம நரகம் இருக்கு, ஆண்டவர் இப்படி எரிப்பாருன்னு ஒரு வார்த்தை சொன்னா கூட அது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்லண்ணே. ஆமா, கண்டிப்பா. கண்டிப்பா. அதனாலதான் வந்து அந்த பொய் வந்து எந்த அளவு வந்து பரவி இருக்குன்னா வந்து பொய் வந்து உண்மையாயிடுச்சு, உண்மை வந்து பொய் ஆயிடுச்சு. பொய் யாருக்காவது போய் நரகம் இல்ல சொன்னீங்கன்னா பொய் சொல்றப்பா அப்படின்னு பொய் சொல்லுவாங்க. சொல்றேன். ஆமா. நான் கள்ள உபதேசம் பண்றோம், கள்ள தீர்க்கதரிசி அப்படின்றவாங்க. ஆனா இதுதான் உண்மை. அப்ப நம்ம ஒரு வாட்டி நம்ம வந்து அது சொல்லும் போது இல்ல சொல்றவங்க கிட்ட வந்து ஆதரிக்கும் போது நம்ம என்ன பண்றோம்னா தேவன் பொய்யர் சொல்லி சொல்றோம். ஓகேவா? சரி, அதான் இப்ப நம்ம டீடைலா பார்க்கலாம். சரி, அப்ப எப்படி வந்து உள்ள வந்து காடோடைய எரேமியா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இது ஒரு இடத்துல மட்டும் சொல்ல தேவன், இது 7ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருக்காரு. ஓகேவா? நம்ம ஏற்கனவே 7ஆம் அதிகாரம் நம்ம எடுத்தோம். 31ஆம் வசனம். தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் அக்கினியிலே தகனிக்கிறதற்காக அவர்கள் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கிலுள்ள தோப்பேத்தின் மேடைகளை கட்டினார்கள். அதை நான் கட்டளையிடவும் இல்லை, அது என் மனதில் தோன்றவும் இல்லை. அது மாதிரி யோசனை வரவே இல்லையா? இல்ல. ஆமா. அது கட்டளையிடாத மாதிரி சொல்லவே இல்லையா? ஸோ என்னதுன்னா இது வந்து மக்கள் வந்து சாத்தான் என்ன பண்றான்னா இது மூலமா நம்ம டிஃபரன்ஸ் என்ன தெரியுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சத்தியத்துக்கும் மிச்ச எல்லா மதத்துடைய புரிதலுக்கும் என்ன இருக்கு? அப்ப எது மெய்யான ஒரு விஷயம்? ஓகே, இப்போ ஏன் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்துவம் வந்து ஒரு வழி கடவுள்கிட்ட போறது, இஸ்லாம் ஒரு வழி கடவுள்கிட்ட போறதுக்கு, அப்புறம் ஹிந்துவிசம் ஒரு வழி, புத்திசம் ஒரு வழி அப்படி சொல்லிட்டு எல்லா மதமும் ஒரே கடவுள் தான் போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. தப்பு. ஓகே, உங்க எல்லா மதமும் என்ன பண்ணுது, மத்த எல்லா மதமும் என்ன பண்ணுது, ஒரே கடவுள்கிட்ட போகுது. எந்த கடவுள்னா சாத்தானு. ஓகேவா? அதை நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? ஆனா கிறிஸ்துவம் சொல்ற அந்த மெய்யான கடவுள் இருக்காரு பாத்தீங்களா, அது கம்ப்ளீட் டைரக்ஷனே வேற. அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. நிறைய பேர் சொல்றது வந்து கேக்குறது என்னன்னா, எல்லா மதமும் ஒரே இடத்துல தான் போது சொல்லுவாங்கல்ல, அப்படி கிடையாது. கிறிஸ்திய நம்ம மெய்யான தேவனுடைய வழி மட்டும் தான் வந்து தனியா இருக்கு. மிச்சபடி உங்க மதம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இஸ்லாம் சேர்த்துக்கோங்க, ஹிந்துசம் சேர்த்துக்கோங்க, ஜெயினிசம், புத்திசம், எல்லாத்தையும் கிரேக்கிசம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே ஒரு கடவுள் கிட்ட போகுது. அந்த கடவுள் என்ன? பிசாசு. பிசாசு தான். பிசாசு. ஓகேவா? ஆனா கிறிஸ்துவம் அப்படி கிடையாது. ஓகே, கிறிஸ்துவம் சொல்ற போது பொதுவான 99% மக்களுடைய நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசாசு தான். ஓகேவா? ஏன்னா அதனாலதான் இந்த கள்ள போதனைகள் எல்லாமே இருக்கு. ஓகேவா? அது நம்புறாங்க. ஆனா நான் சொல்றேன், அந்த 1% இருக்கிற மக்கள் மெய்யான அந்த சத்தியத்தை தெரிகிற மக்களா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அவங்களோட போதனையே வந்து பாத்தீங்கன்னா அது கிடையாது சொல்லி பார்க்குறோம். இப்போ எப்படி நம்ம இது உள்ள வந்துச்சு, என்ன நடந்தது சொல்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? இது வேணா எழுதிக்கோங்க வசனங்கள்ல. ஓகேண்ணா.
ஓகே, ஓகேப்பா. இப்ப அடுத்த பகுதியை நம்ம என்ன பார்க்குறோம்னா, தேவன் கொடுத்த பனிஷ்மெண்ட் என்னது? ஓகே, தேவன் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த தண்டனை என்னது சொல்லி பார்த்தீங்கன்னா, அது மரணமா நரகமா சொல்லி பார்க்கலாம். ஏன்னா எங்க படிக்கலன்னா வந்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆ. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஓகே, அப்ப தேவன் கொடுத்த சாபம் என்னது? நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். மண்ணுக்கு ஓகே, திரும்புவாய். அது நடக்குதா இல்லையா? நடக்குது. இறந்த உடனே ஒரு எரிக்கிறாங்களோ, புதைக்கிறாங்களோ, தண்ணியில முழுகுறாங்களோ, எது என்ன ஆனாலும் மண்ணோட மண்ணாயிடுறாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? மண்ணா இருக்கிற மண்ணுக்கு திரும்புவாய் சொல்றதுதான். நீங்க எங்கேயாவது நீ நரகத்துக்கு போக சொல்லி போட்டிருக்கா? இல்ல. இல்ல. ஓகே, சோ பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்றது எங்க நம்ம படிக்கிறோம்? ரோமர் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 44. 23. பாவத்தின் சம்பளம் மரணம். 23. பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லி பார்க்கிறோம். நரகம் சொல்லி போட்டிருக்கா? இல்ல. ஓகேவா? பாவம் செய்யற ஆத்மா சாகும். ஓகே, நரகம் போட்டிருக்கா? இல்ல. இல்ல. ஓகே, மரணத்தில் ஒன்றும் அறியார்கள். இப்ப என்ன ஆகுதுன்னா, இதுக்காக தான் முன்னாடி வந்து ஆத்மா கிளாஸ், ஆவி ஆத்மா சரீரம் சொல்ற கிளாஸ் நம்ம பார்த்தோம். அதனால ஆத்மா சாகாது சொல்றது வந்து மக்களோட நம்பிக்கையா இருக்கிறதுனால, ஓகே, உலகத்துல இருக்க எல்லா மதத்தோட நம்பிக்கையா இருக்கிறதுனால அந்த ஆத்மால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வேதனை அடைவாங்க. அப்படித்தான் வந்து பொய்யான போதனை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சொல்லி பார்க்கணும். ஓகே, இது வந்து என்னதுன்னா, அந்த சாகாது சாத்தான் சொன்ன பொய்யும் இது பண்றாங்க. அதே நேரத்துல தேவனை வந்து எந்த அளவு வந்து அவரை வந்து ரொம்ப கம்மி பண்ணணுமோ அந்த அளவு என்ன பண்றாங்கன்னா கம்மி பண்றாங்க சொல்லி. ஓகேவா? சோ இன்னொன்னு வசனம் கூட நம்ம படிக்கலாம். ஓகே, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 14-15. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஓகே, இது வந்து உங்களுக்கு ஓப்பன் கொஸ்டினா நான் வைக்கிறேன். இது லேட்டரா நம்ம பார்க்க போறோம் இதை பத்தி டீடைல். ஆனா இங்க என்னதுன்னா, மரணமும் பாதாளமும் சொல்லும் இது என்னது? இது இது ஆள் கிடையாது, ஒரு உயிருள்ள ஒரு பொருள் கிடையாது. ஒரு ஓகே, உயிருள்ள ஒரு மிருகமோ, உயிருள்ள ஒரு மரமோ, செடியோ, கொடியோ, இல்லைன்னா மனுஷனோ கிடையாது. மரணம் சொல்றது என்னது? மரணமும் பாதாளமும் சொல்றது என்னது? ஒரு நிகழ்வு, ஈவெண்ட். ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க ஒரு 60 வயசுலயோ இல்ல 40 வயசுலயோ 30 வயசுலயோ என்ன ஆயிடுறாங்க? இறந்துட்டாங்கன்னா என்ன மரணம் அடைஞ்சிட்டாங்க. அவங்கள எங்க அடக்கம் பண்ணீங்க சொல்லி கல்லறையில அடக்கம் பண்ணோம், அது பாதாளத்துல அதான் பதிச்சோம் சொல்லி சொல்றாங்க. அப்ப என்னதான் அந்த மரணத்தையும் பாதாளத்தையும் ஓகே அந்த மாதிரி புதைக்கிறது, அது ரெண்டுத்தையுமே என்ன பண்றாங்கன்னா அக்னி கடல்ல தூக்கி போடுறாங்களா. அப்ப அக்னி கடல் சொல்றது நரகமா இருந்ததுன்னா அங்க இந்த உயிரற்ற நிகழ்வு வந்து வேதனை அடையுமா? அதுக்கு என்ன இது இருக்கு? ஒண்ணுமே தெரியாது. ஓகேவா? அப்போ அங்க சொல்லப்படுற அக்னி கடல்னா என்னது? ஓகே, அது 2ஆம் மரணம் போட்டிருக்கு. அப்ப 2ஆம் மரணம்னா என்னது சொல்றது வந்து நம்ம தனியா பார்க்க போறோம். ஓகேவா? இது ஒரு கொஸ்டினா வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்க என்ன போட்டிருக்குன்னா அக்னி கடல் சொல்றது வந்து யார் எதை போடுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மரணத்தையும் பாதாளத்தையும் போடுறாங்க. அது ஒரு ஆள் கிடையாது. ஓகே ஓகே, அது ஒரு நிகழ்வு. நான் எழுதிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. சோ ஏன் இது நம்ம இந்த வசனம் பார்த்தோம்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க வெளிப்படுத்தல்ல வந்து அக்னி கடல் இருக்கு, அங்க நித்தமும் வந்து வாதிக்கப்படுவார்கள் சொல்லி வசனமும் போட்டிருக்கு. எந்த வசனம் சொல்லி கேட்டா 10ஆம் வசனம் பாருங்க. சாத்தானும் அவன் தூதர்களும் என்ன பண்றாங்க? அந்த அக்னி கடல் வாதிக்கப்படுவார்கள், சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் போட்டிருக்கு. அந்த வார்த்தை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, கரெக்ட் தான், வாதிக்கப்படுவார்கள் சொல்லி போட்டிருக்கு.
ஆனா எனக்கு என்ன பண்ணுன்னா அதே மாதிரிதான் 14ஆம் வசனமும் இருக்கு. ஓகேவா? ஆமா. ஆ. அங்கேயும் பாத்தீங்கன்னா அக்னி கடல் போட்டிருக்கா இல்லையா? போட்டிருக்கு. ஆமா. ஓகே. அக்னியும் கந்தகம். ஆமா. கந்தகம் அக்னி கடல்லே போடுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அங்க மரணமும் பாதாளமும் போட்டு அதுவும் வாதிக்கப்படக்கூடாதா? இதுலயும் போட்டுக்கணும். அதுலயும் போட்டுக்கணும். அக்னி கடல்ல போட்டா வாதிக்கு தான் போடுவாங்க சொல்லி வச்சுன்னா, ஆமா. இப்ப மரணமும் பாதாளமும் போட்டாங்கன்னா அது என்ன ஆகும்? அப்ப என்ன சொல்ல வராங்க? மரணமும் பாதாளமும் ஒரு ஆள் கிடையாது, ஒரு சாத்தான் கிடையாது, ஒரு மிருகம் கிடையாது, ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு மரம் கிடையாது. ஓகே, ஓகே. அது ஒரு ஓகே. நிகழ்வு. அப்ப அதையும் தூக்கி அங்க போட்டாங்கன்னா அப்ப என்ன சொல்ல வராங்க? எனக்கு இது ரெண்டுத்துக்கும் வந்து பொதுவான ஒரு பதில் தாங்க சொல்லி சொன்னா என்ன சொல்லுவாங்க? பதில் கிடையாது. கிடையாது. ஆமா. ஓகே, ஒரு சாத்தான ஒருவேளை போடுறாங்க, சாத்தான் வந்து ஆ. கஷ்டப்படுறான், அழியிறான் சொல்றதுன்னா ஓகே, ஒரு ஏஞ்சல் தூதன் அவன். ஓகேவா? ஒரு உயிர் இல்ல, ஏன்னா அவனுக்கு சரீரம், ஆவிக்குரிய சரீரம் இருக்கு. அதே நேரத்துல அவனுக்கு வந்து சிந்திக்கிற மைண்ட் இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, அதனால ஓகே. ஓகே. அதே மாதிரி தூதர்களும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனா ஆமா. இந்த மரணத்துக்கு வந்து என்ன சிந்தனை இருக்கு? ஒருவேளை அப்ப சொல்ற பார்த்தா மரணமும் பாதாளமே இல்ல. அதையே நான் அக்னி கடல்ல போட்டுட்டேன் அப்படிங்கிறது அர்த்தமா? திருப்பி சொல்லுங்க. அந்த மரணத்தையும் பாதாளமும் அந்த நிகழ்வையே இல்லாம ஆக்கிடுறேன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமா அது? நல்ல பாயிண்ட். ஓகே, நிகழ்வே இல்லாதபடி நான் ஆக்குறேன் சொல்லி சொல்றது நல்ல பாயிண்ட். ஓகே, அதே மாதிரி சாத்தானும் தூதர்களும் இல்லாம இருக்க ஆக்குறேன் சொல்றது நல்ல பாயிண்ட். ஆனா ஏன் வந்து அங்க வாதிக்கப்பட்டவர்கள் போட்டிருக்கு? ஓகே. ஆமா. அப்ப வாதிக்கப்பட்டவர்கள்னா அந்த அக்னி கடல் வந்து என்ன கடல்? அது வெறும் அழிக்கிறதுக்கு மட்டும் சொல்றாங்களா? எல்லாம் எதுக்காக சொல்லியிருக்காங்க? அது சொல்றதுக்கான ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பார்க்கணும். ஆமா, ஆமா, ஏன்னா ஆமா. இந்த வசனத்தை வச்சுதான் என்ன பண்றாங்கன்னா, ஒரு நரகம் சொல்லும்போது அது என்றென்றைக்கும் அழியாது, அது வந்து அழியாது. அதுலயே எரிஞ்சிட்டே இருப்பீங்க. கஷ்டப்படுவீங்க. சதா காலமும் வாதிக்கப்படுவார்கள் சொல்ற வார்த்தையை வச்சு என்ன பண்றாங்க, நரகம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஆமா. அப்போ எனக்கு வந்து அதை மட்டும் எடுத்து, அந்த வசனத்தை மட்டும் எடுத்து நரகம் சொல்லாதீங்க. எனக்கு இந்த கீழே இருக்கிற 14ஆம் வசனத்தை என்ன பண்ண நீங்க எக்ஸ்பிளைன் அதையும் சொல்லலாம். ஓகே சொல்லி நான் கேட்கறேன். இதான் என்னோட கேள்வி. ஓகேவா? ஆமா. இதை வேணா எழுதிக்கோங்க இந்த பாயிண்ட். ஓகேண்ணா. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா வந்து, நரகம் சொல்ற வார்த்தை வந்து பைபிள்ல வந்து எத்தனை தடவை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, அங்க சொல்லப்பட்ட வார்த்தைகள் உண்மையே நரகமா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ சப்போஸ் ஆதாம் வந்து அவரை மீட்கணும்னா, இயேசு கிறிஸ்து ஆதாம் வந்து நரகத்துல இருந்தாருன்னா ஆதாமை மீட்கிறதுக்கு என்ன பண்ணணும் இயேசு கிறிஸ்து? அப்ப அவரும் நரகத்துக்கு போனார். நரகத்துக்கு போய் நரகத்துல அவர் என்ன பண்ணும்? நீ கிளம்பு, கிளம்பு, நான் இங்க இருக்கிறேன் சொல்லி என்ன பண்ணும்? சதா காலமும் யார் வாதிக்கப்படணும்? கிறிஸ்து வாதிக்கப்படுற மாதிரி ஆயிருமே. கரெக்டா? ஆமா. அதானே ஈடுபலி. உனக்கு பதில் நானு. ஆமா. இப்ப மரணம்னா என்னது? உனக்கு பதில் நான் மறிக்கிறேன் பைபிள்ல சொல்றது. ஓகேவா? வேதாகம் சொல்றது. பொதுவான மக்கள் சொல்றது என்னது? அவரு நரகத்துல இருக்கு. அதை மீட்கணும்னா அப்ப நான் நரகத்துக்கு போறேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, நீ கிளம்பு, நான் உனக்கு பதில் நரகத்துல இது பண்றேன். அப்ப நித்தியமா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும்? நரகத்துல வாதிக்கப்படணும். சோ இந்த கேள்விதான் நம்ம வந்து கேட்கிறோம் அவங்க கிட்ட. ஆனா இதுக்கெல்லாம் பதில் கிடையாது. ஓகேவா? சரி, இப்ப நம்ம பாக்குறது என்னன்னா, வேதாகமத்துல எத்தனை இடத்துல நரகம் சொல்ற வார்த்தை வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சோ நான் இங்க வந்து போடுறேன் ஹெல். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஹெல் சொல்லி போடுறேன். பாத்தீங்கன்னா 54 வாட்டி நரகம் சொல்ற வார்த்தை வந்திருக்கு. ஓகேவா? சோ இந்த வேணா ஒரு வசனம் எடுக்கலாம்.
எதுனா சங்கீதம் 9:17. 9:17. அதை நான் வந்து எபிரேய மொழியில நான் பாக்குறேன். ஆ. அது வேணா படிங்க நீங்க ஒரு வாட்டி. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எவ்வளவு கிளியரா போட்டுருக்கு. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். நரகத்திலே தள்ளப்படுவார்கள் டைரக்டா போட்டுருக்கு. சரி, அந்த நரகம் சொல்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா எபிரேயத்துல வந்து ஷியோல். ஓகே, அதை நான் கிளிக் பண்றேன். ஷியோல் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஷியோல். கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஓகே, கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, ஷியோல். ஓகே, ஷியோல். சோ நம்ம என்ன பார்த்தோம்? மொத்தம் எத்தனை தடவை வந்திருக்கு நரகம்? 54 டைம். நான் தமிழ் பைபிள் எடுத்துக்கிறேன். பைபிள் கூகுள் டிரான்ஸ்லேட் தமிழ். நரகம் ஆதியாமத்திலிருந்து வெளிப்பத்துல இருக்கு. ஓகே, தமிழ் நரகம். நரக மொத்தம் வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா நரகலான, நரகம், ஸோ சங்கீதம் நரகத்திலே, நரக பாதாளம். ஸோ அது மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கு. மொத்தம் ஒட்டுமொத்தம் பைபிள் 60 வாட்டி போட்டுருக்கு. ஓகே, சரி, நம்ம இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், அப்புறம் இதுக்கு வரலாம். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா 31 தடவை வந்து நரகம் சொல்றது வந்து போட்டிருக்கு. ஓகே, பழைய ஏற்பாடுல. புதிய ஏற்பாடுல வந்து 23 தடவை போட்டிருக்கு நரகம் சொல்ற வார்த்தை வந்து. தெரியுதா? ஹெல் சொல்ற வார்த்தை வந்து 31 வாட்டி, 23 வாட்டி. ஓகேவா? ஒட்டுமொத்தமா 54 வாட்டி. நம்ம என்ன பண்ணோம்னா வந்து அந்த சங்கீதம் 9:17 வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதுல அந்த நரகம் சொல்ற வார்த்தை கிளிக் பண்ணோம்னா ஷியோல் சொல்ற வார்த்தை வருது. அந்த ஷியோல் சொல்ற வார்த்தை எத்தனை தடவை வந்து வந்திருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு. ஷியோல் சொல்றது பழைய ஏற்பாடு அதுல 66 வாட்டி வந்திருக்கு ஷியோல் சொல்ற வார்த்தை. ஓகே, பழைய ஏற்பாடுல வந்து இது எபிரேயம். ஷியோல் சொல்ற வார்த்தை வந்து என்னது? ஹீப்ரூஸ். இங்க போட்டிருக்க ஹீப்ரூஸ் எபிரேய வார்த்தை, ஹீப்ரு வார்த்தை. ஓகே, ஏன்னா இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல வந்து வேற வார்த்தை, நம்ம பார்க்கலாம். இது ஃபுல்லா ஆதியாமத்துல இருந்து மலாக்கி வரைக்கும் வர்றது பாத்தீங்கன்னா 66 வாட்டி தான் வந்திருக்கு. 66 வாட்டி வந்திருக்கு. ஆனா இந்த பைபிள்ல நம்ம சர்ச் பண்ணும்போது ஹெல் நரகம் சொல்லி நம்ம வார்த்தையை சர்ச் பண்ணும்போது வெறும் 31 வாட்டி தான் சொல்லியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதா? 66 என்னதுன்னா ஷியோல ஓல்டு டெஸ்டமென்ட் வந்து மொத்தம் 66 வாட்டி வந்திருக்கு. ஆனா நரகம் சொல்றது ஓல்டு டெஸ்டமென்ட்ல வந்து வெறும் 31 வாட்டி தான். அப்ப மிச்சம் இருக்கிற வார்த்தைகள்லாம் என்னது? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மிச்சம் எவ்வளவு இருக்கு? 35 இருக்கு. 35 டைம்ஸ் என்னது சொல்றதா நம்ம கேள்வி. ஓகே, கரெக்ட் தானே? நம்ம பாக்குறது கரெக்ட் தான். அப்ப அதுவும் வேற இருக்க கூடாது. இருக்கக்கூடாது. சரி, அது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? என்னதுன்னா சரி, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது வாப்பா சொல்லிட்டு நம்ம ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருக்கு. ஆதியாகமம் 37:5. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு 35 இதுல இருந்தே படிங்க. 33ல இருந்தே படிங்க. எத்தனை? ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல இருந்து. 33ல இருந்து. ஓகே,
யாக்கோபு அதைக் கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்துப் போட்டது, யோசேப்பு பீறுண்டு போனான் என்று புலம்பி, தன் வஸ்திரங்களைக் கிழித்து தன் அறையில் ரட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். ம். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடங்கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். ஓகே. ஆ, துக்கத்தோடே பாதாளத்தில் 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 இறங்குவேன் என்றான். பாதாளம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பைபிள்ல வந்து கிரேவ்னு சொல்லி போட்டிருக்கு. கிரேவ். கிரேவ் இங்கிலீஷ்ல. ஓகே. ஆ, பாதாளம் சொல்றது வந்து கிரேவ் சொல்லி போட்டிருக்கு. கிரேவ். கிரேவ்னா என்னது? கல்லறை. ஓகே. ஆ, நானும் கிரேவியார்டு மரிக்கிறேன். சொல்லுவாங்க. ஆ, ஆமா. அப்ப நானும் மரிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. ஆ, இவருடைய குமாரன் எங்க இருக்கான்னு சொல்லி நினைக்கிறாரு யாக்கோபு? இறந்துட்டான். அவன் யோசேப்பு இறந்துட்டான். ஆமா. இறந்துட்டான் சொல்லி சொல்றாரு. அதனால நானும். ஆமா. அதனால நானும் இறக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. நானும் செத்து ஆமா. போறேன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அங்க ம். யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை வந்து ஷியோல். ஓகேவா? ஓகே. இப்ப சப்போஸ் ஷியோர். இப்ப நம்ம பாக்குறது என்னதுன்னா இந்த வார்த்தை இப்படி. இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? ஷியோர். கிரேவ். ஜீசஸ் 37ஆம் அதிகாரம் 35. ம். 35வது வசனத்துல ஜேக்கப் ஜேக்கப் வந்து ஆமா. எங்க போறாரா? பாதாளம்னு சொல்றாரு. ஆமா. ஷியோலுக்கு. ஷியோர். ஷியோல் போறாராம். ஏன்னா அவன் பையனும் எங்க இருக்காரு? ஜோசப்பும் ஷியோர். அவனும் இறந்துட்டான்னு நினைச்சுதான் இறந்துட்டான்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஷியோல் ஷியோர். யூஸ் ஆமா. பண்ணிருக்காரு. இப்போ நம்ம படிச்ச சங்கீதம் 9ஆம் ஆ, அதிகாரம் 17ஆம் ஆமா. வசனத்துல அங்க என்ன அதுல போட்டிருக்கு? ஷியோர். ஷியோல். அங்க அப்போ யாரு போறா? அன்பிலீவர்ஸ். ஆ, ஆமா. தேவனை துன்மார்க்கரும் அறியாதவர்கள். அறியாத எல்லாரும். ஆமா. மரக்கார் அண்ட் ராஜா. துன்மார்க்கர். துன்மார்க்கரும். ஆமா. ஓகே. அவங்களும் இங்க போறாங்களாம். இந்த யாக்கோபும் யோசேப்பும் யாரு? நல்லவங்க. ஆமா. ஓகே. ஆ, இவங்க யாரு? கெட்டவங்க. ஆமா. சோ ஆனா யூஸ் அப்ப பண்ணப்பட்ட 2 வார்த்தை பேரும் ஒரு இடத்துக்கு போறதா? ஷியோர். ம். யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை ஷியோல் தான். ஷியோர். ம். இது டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா யோசேப்பு யாக்கோபு நல்லவங்க, அதனால நான் பாதாளம் போட்டுருவேன். ஆ, ஆனா துன்மார்க்கர் ஓகே போற இடம் வந்து நரகம். ஆ, கெட்டவங்க ஓகே, ஆ. அதனால நான் அவங்க என்ன பண்றேன் நரகம் சொல்லி போட்டுறேன். நரகன்னு சொல்லிடு. ஆ, ஓகே, இதுக்கு பதில் இவங்க என்ன போடுறாங்க? இங்க வந்து கிரேவ்னு போட்டுறாங்க. பாதாளம் ஆ. இறந்து ஆமா. போயிட்டாங்க கிரேவ்னு சொல்லி ம். போட்டுறாங்க. இவங்க இங்க வந்தாங்கன்னா மட்டும் ஷெல்லுன்னு ஷெல்லுன்னு போடுறாங்க. போட்டுரும். இது எப்படி நியாயம்? இது சரியா இல்லையே? ஆமா. ஆ, அவங்களுக்கும் இவங்களுக்கும் இவங்களே பிரிச்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கே. ஆ. ஓகே, யார் பிரிக்கிறது? காட் பிரிக்கிறாரா? இவங்க பிரிக்கிறாங்களா? இல்ல இல்ல, இவங்க தான் பிரிச்சுக்கிறாங்க. ஆ. ஓகே, ஆண்டவர் மரணம் சொல்லி எல்லாருக்குமே மரணம் சொல்றாரு. ஆனா இவங்க தான் அந்த ஆளுக்கு ஏத்தாப்புல பிரிச்சுக்கிறாங்க. பிரிச்சுக்கிறாங்க நரகம் சொல்லிட்டு. ஓகேவா? கரெக்ட். இதுல இருந்து ஆரம்பிச்சது. எப்படி ஆரம்பிச்சது கேட்டீங்க பாத்தீங்களா? கரெக்ட். ஆ, ஓகே, ஆ, இதுதான் என்னதுன்னா சாத்தான் வந்து பயங்கரமான தந்திரமானவன். ஓகே, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான் சொல்லும்போது அவன் பூந்து மக்களுடைய மனதை மாத்தி டிரான்ஸ்லேட் பண்றவங்களே என்ன பண்றான் இந்த அளவுக்கு வந்து இது பண்றான். ஓகே. இதுக்கு அதனாலதான் வந்து வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லும்போது பாக்கியவான். அது தியானிக்கிறதுனா படிக்கிறது கிடையாது, கரெக்ட். ஆராய்ந்து பாக்குறது. ஆமா. ம், ம். ஓகே, ஆ, தேடுங்கள் கண்டடைவீர்கள். அதான் போட்டிருக்கு, தேடுங்கள் ஆமா. கண்டடைவீர்கள். ம். ஓகே, ம். சரி, அப்படியே நம்ம இன்னும் சிலதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்தமா இங்க இருக்கிற ஷியோல் சொல்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கல்லறை. ஓகே. ஓகேவா? ம், ம், ம். வேணா இது கூட படிக்கலாம். ஆதியாகமம் 42:8. ஆ, 42:8. யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் 42:8 ஆ, ஒரு நிமிஷம். 38 சாரி 38. ஆ, அதற்கு அவன், என் மகன் உங்களோட கூட போவதில்லை, அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியா இருக்கிறான், நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றான். நான் அது கேட்டதுதான். ஆமா. யாருன்னா பெஞ்சமினை வந்து கூட்டு போக சொல்லும்போது என்ன பண்றாங்கன்னா அவனும் இறந்துட்டானா நான். ஆமா. என்னை ஆ, வருத்தத்தோட நீங்க இறங்க பண்ணுவீங்க. ஆமா. ம். இறங்க போறீங்கன்னு சொல்றது. இப்போ சப்போஸ்
இல்லப்பா இது வந்து பாதாளம் சொல்றது வந்து அதுவும் நரகம் தான், ஆ வேதனை தரும் இடம் தான் சொல்லி வச்சுக்கிட்டேன்னா, ஓகே, அவங்க ஆ தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க, ஹெல்லு தான் சொல்லி வச்சுக்கிட்டேன்னா, ஓகே. ஏற்கனவே வந்து இவர் வந்து ஆ யாக்கோபு வந்து வேதனைப்படுறாரு, அவன் ஆமா. குமாரன் இறந்துட்டான் சொல்லிட்டு. யோசேப்பு இல்லன்னு. ஆமா, ஆமா. ம். ஓகே, யோசேப்பு இல்ல இறந்துட்டான் சொல்லிட்டு. ஓகே, ஆமா. இன்னும் பயங்கரமான வேதனை தரும் இடத்துக்கு வந்து அவர் இறங்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாரா, இல்ல சமாதானம் எனக்கு வேணும்னு சொல்லி ஆசைப்படுவாரா? சமாதானம் வேணும்னு தான் ஆசைப்படுவாரு. ம். நரகம் சொல்றது என்னது, இன்னும் பயங்கரமான அக்கினி, பயங்கர அக்கினி வாதிக்கப்படுறது. அவங்க ஆமா. சொல்றபடி வாதிக்கப்படுற இடம், ஓகேவா? ஆமா. ஆமா. அதுக்கு ஆசைப்படுவாங்களா, இல்லைன்னா எதுக்கு ஆசைப்படுவாங்க? அப்ப இவங்க பார்க்கும்போது நானும் பயங்கரமா நானும் வேதனை அடைகிறேன் சொல்லி அவரே வாண்டடா அவரே ஆமா சொல்ற மாதிரி இது. ம், முன்னே ம். எனக்கு ஓகேவா? ஆ, சோ என்னதுன்னா, அப்போ ஹெல்லுன்னு போட்டா 2 இடத்துல ஹெல்லுன்னு போடணும். ஷியோலுக்கு அர்த்தம் என்னதுன்னா ஆமா. நரகம் சொல்லி போட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் நரகம் போடணும். நரகன் போடணும். இல்ல ஆமா. பாதாளம் போட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் நீங்க என்ன பண்ணணும்? பாதாளம் பாதாளம் போடணும். சொல்றது கிரேவ் சொல்றது நீங்க போடணும். சொல்றது பார்க்கணும். ஆமா. ஓகேவா? அப்போ ம். பைபிள் சொல்றது என்னதுன்னா, பாவம் செய்யற மனுஷன் சாவான். சாவம். மண்ணுக்கு ம். மண்ணுல இருந்து எடுக்கப்படி மண்ணுக்கு திரும்புவாய் மண்ணுக்கு சொல்லும்போது திரும்புவோம். அதுதான் பாதாளம், கிரேவ் தான், ஓகேவா? ம். என்னதுன்னா அந்த பாதாளம் சொல்றது காட்டிலும் பாதாளம் வந்து சொன்னா வந்து எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க வேற, ஆ, ஓகேவா? அதுதான் நரகங்கிற மாதிரியும் சொல்லிக்கிறாங்க. புரிஞ்சுக்கிறாங்க, ஓகேவா? அப்போ நீங்க கேட்க வேண்டியது என்ன, 37:5 வந்து நரகம் போயிட்டாரா சொல்லி கேட்டீங்கன்னா, ஆ, இல்ல 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 அவர் இல்ல வந்து இல்ல. இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆ, சொல்லுவாங்க, அர்த்தம். ஆமா அதான் சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலா வார்த்தை என்ன யூஸ் பண்ணோம்னா, அங்க வந்து தமிழ்லயே வந்து கல்லறை சொல்லி கல்லறை. யூஸ் ஓகே. பண்ணி, எப்படி இங்கிலீஷ்ல வந்து கிரேவ்னு சொல்லி யூஸ் பண்றாங்களோ இங்கிலீஷ் ஆஹா. பைபிள்ல, அதே இல்ல மாதிரி வேற கல்லறை. தமிழ் வேற மொழிபெயர்ப்புல எதுவும் அந்த மாதிரி போட்டிருக்குமாண்ணே? பார்க்கலாமா? ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் படிங்க. அவர் புதல்வர் புதல்வியர் அனைவரும் அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்தனர். அவரோ எந்த ஆறுதலான வார்த்தைக்கும் செவி கொடாமல், நான் துயருற்று பாதாளத்தில் இறங்கி, இங்கே பாதாளம் தான் போட்டிருக்கு, இறங்கி என் பார்க்கலாம். மகனிடம் செல்வேன். ம். ஸோ அதே மாதிரி இஆர்வியில் பார்க்கலாம். இதோ, ஆனா கொஞ்சம் மேல தூக்குங்க. ஓகே. யாக்கோபின் பிற குமாரர்களும் குமாரத்திகளும் அவனுக்கு ஆறுதல் கூற முயன்றார்கள். ஆனால் அவன் ஆறுதல் அடையவில்லை. நான் மரிக்கும் வரை, இங்கே கரெக்டா இருக்கு. என் மகனுக்காக வருத்தப்படுகிறேன் என்று கூறினான். மரிக்கும் வரை சொல்லிட்டு. ஸோ இதே இது நம்ம வந்து இங்கே போலாமா? 40 எந்த வசனம் பார்த்தோம்? 42, 38. 42, 38. இதை எடுக்கிறேன். கொஞ்சம் பெருசாக்குங்க கீழே. ஓகே. ஆனால் யாக்கோபு, பென்யமீனை உங்களோடு அனுப்ப மாட்டேன், அவனது ஒரே சகோதரன் மரித்து போனான், ராகேலின் குமாரர்கள் இவன் ஒருவன் மட்டுமே உள்ளான், எகிப்துக்கு போகிற வழியில் ஏதாவது நடந்தால் அதுவே என்னை கொன்றுவிடும். வயதான என்னை துக்கத்துடனே கல்லறைக்கு அனுப்புவீர்கள். கல்லறை கரெக்டா இருக்கு. கல்லறை. ஆமா. சோ அப்போ என்ன பாக்குறோம்னா வந்து அந்த வார்த்தை வந்து இன்னும் ஒரே ஒரு டைம். இப்போ இந்த எடிஷன்ல இந்த இப்ப லாஸ்டா பார்த்ததுல சங்கீதம் அந்த 9:17 என்ன போட்டிருக்கும்? நரகம் சொல்லி போட்டு அதை பார்க்கலாமா? சங்கீதம் 9:17. தேவனை மறக்கும் ஜனங்கள் தீயோர்கள், அந்த ஜனங்கள் மரணத்தின் இடங்களுக்கு செல்வார்கள். மரணம் தான். ஓகே. ஆமா. இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. கரெக்டா. ஓகே. அது இதுவே இதுல பார்த்தோம்னா திருவெழுத்துல பார்க்கலாம் விட்டுருக்கு சொல்லிட்டு. பொல்லார் பாதாளத்திற்கே செல்வர், கடவுளை மறந்திருக்கும் வேச்சினத்தில் யாரும் அங்கே செல்வர். பாதாளம். இது உங்க கையில இருக்க பைபிள்
எல்லார் கையில இருக்க பைபிள் முக்காவாசி எல்லார்கிட்டையும் இருக்க ஒரு ம். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லாரும் நரகத்திலே தள்ளப்படுவார். ஆ. ஸோ இதான். ஸோ அங்கே சொல்ல வர வார்த்தை என்ன யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கிரேவ் யூஸ் பண்ணியிருந்தா சரியா இருந்திருக்கும் சொல்லி பார்க்குறோம். ஆமா. இது மொழிபெயர்ப்பாளர்கள் செய்யற தப்பு நிமித்தம் ஒட்டுமொத்தமா என்ன ஆச்சு, ஆமா, எல்லாரும் சபையிலேயே வந்து மாத்திக்கிறாங்க. மாத்திக்கிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? போதிக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி. அப்ப ஆவினால போதிக்கிறாங்களா இல்ல அவங்களுடைய யோசனையினால போதிக்கிறாங்க? அவங்களுடைய அவர்களுடைய யோசனையினாலதான் போதிக்கிறாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே. ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம் நடக்குது பழைய ஏற்பாடுல நடந்த இது விஷயத்த. ஓகேவா? சரி, இப்போ நம்ம இதே விஷயத்த புதிய ஏற்பாடுல நம்ம பார்க்கலாம். இல்ல இன்னொரு வருஷம் கூட நம்ம படிக்கலாம், படிச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வருஷம் கூட படிச்சுட்டு போகலாம் பழைய ஏற்பாடுல. எதுனா யோபு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படி எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமா இருக்கும். ஓகே, பாதாளத்தில் சொல்லி போட்டு யோபு 14:13. இதை வந்து இதுல பாக்குறேன். என்ன வார்த்தை யூஸ் பண்ணிருக்கோம் நீங்க நினைக்கிறீங்க? அதே மாதிரி இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம். எந்த வசனம்னா யோபு 11:8. அது வான பரியந்தம் உயர்ந்தது, உம்மால் என்ன ஆகும்? அது பாதாளத்திலும் ஆழமானது, நீர் அறியக்கூடியது என்ன? பாதாளத்திலும் ஆழமானது. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஷியோல் சொல்ற வார்த்தை. ஷியோல் இங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து யோபு 14:13 ஷியோல். ஓகேவா? அதே மாதிரி யோபு நல்லவர்களா? அவர் சொல்றதெல்லாம் அப்ப ஷியோல்ல தான் இருக்கும், நல்லதா இருக்கும். ஹெல்ல சொல்ல இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆமா, ஓகேவா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஷியோலுக்கு வந்து கிரேவ், ஹெல்லு, பிட்டு சொல்லிட்டு வச்சிடறாங்க. ஆனா நான் கெட்டவங்க வந்தாங்கன்னா அதுக்கு வந்து பிட்டுன்னு ஹெல்லுன்னு மாத்திடுறாங்க, நரகம் மாத்திடுறாங்க. வந்து இது கிரேவ் இல்ல பிட்டுனா குழி, பாதாள குழி, பள்ளநொண்டி குழி, அதை சொல்றாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து பைபிள்ல பழைய ஏற்பாடுல ஒரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நரகம் சொல்ற வார்த்தையே வரல. ஆனால் தான் சில பைபிள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நரகம் சொல்ற வார்த்தையே வந்திருக்காது. எந்த பைபிள்ல சொல்லி பாத்தீங்கன்னா யங்ஸ் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் அந்த மாதிரி பைபிள் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த 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 பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை கூட என்ன இல்லை நரகம் சொல்றது இல்ல. போட்டிருக்கோம், அது 3 தடவை போட்டிருக்கிறது வந்து ஹெலனிஸ்டிக், ஹெல் கிடையாது. ஹெலனிஸ்டிக்னா கிரேக்கர்கள் சொல்லி அர்த்தம். ஹெலனிஸ்டிக் சொல்றதுன்னா என்ன அர்த்தம்னா கிரேக்க ஆட்கள். ஓகே, யாரெல்லாம் வந்து கிரேக்க யூதர்கள்லயே வந்து கிரேக்க மதத்தை இது பண்றாங்க, கிரேக்க கலாச்சாரத்தை பின்பற்றுறாங்க, அவங்க ஹெலனிஸ்டிக் சொல்லுவாங்க. ஹெல்லன்னு சொல்ற வார்த்தையே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. இதே மாதிரி ரோத்ரஹாம் சொல்ற பைபிள்ல கிடையாது, நம்ம நிறைய பைபிள்ல கிடையாது. இப்போ ஈவன் NIV நீங்க வச்சிட்டீங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போ KJV தான் நீங்க யூஸ் பண்ற பைபிள். ஓகேவா? கேள்விப்பட்டிருப்பீங்க கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். ஓகேவா? ஸோ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல நம்ம என்ன பாக்குறோம்னா ஹெல்லுன்னு சொல்ற வார்த்தை 31 வாட்டி பழைய ஏற்பாடு, 23 வாட்டி புதிய ஏற்பாடு. நான் இங்க வேணா எழுதிக்கிறேன். எல் வந்து KJVல வந்து பாத்தீங்கன்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் அப்புறம் நியூ டெஸ்ட்மெண்ட் சொல்லி போடுகிறேன். ஓகேவா? நான் இங்க வந்து KJV ஹெல் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் வந்து 31 வாட்டி ஹெல்லுன்னு யூஸ் பண்றாங்க, நியூ டெஸ்ட்மெண்ட்ல 23 வாட்டி. ஓகேவா? இதே வந்து NIV சரி, NIV போறது முன்னாடி வந்து நியூ KJV. ஏன்னா இந்த KJV வந்து பாத்தீங்கன்னா
பல 17ஆம் நூற்றாண்டுல வந்து எழுதப்பட்ட எழுதப்பட்டு எழுதப்பட்டது. ஆமாம். ஓகேவா? எழுதப்பட்டது. சரி. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து எழுதப்பட்ட ஒரு இது 19th செஞ்சுரி 20th செஞ்சுரி. ஓகே. இப்ப எழுதப்பட்டது. இதுல வந்து எத்தனை வாட்டி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதே மாதிரி தான் இருக்கணும்ல. ஆமாம். 31 வாட்டி 21 வாட்டி. ஏன்னா நியூ கேஜேவி நியூ கேஜேவி மாத்தக்கூடாது. ஓகே. ஆனா என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியூ கேஜேவி இது என்கேஜேவி நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். ஓகே, அதை போட்டோம்னா 19 வாட்டி 16 வாட்டி ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. ஓகே. குறைஞ்சிச்சு. அவங்களுக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் தப்புப்பா, இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா சொல்லி அவங்களுக்கு தெரியுது. ஓகே. ஓகே, என்ஐவில பார்த்தோன்னா பழைய ஏற்பாடு இல்லவே இல்லை. ஓஹோ, புதிய ஏற்பாட்டில் மட்டும் 15. புதிய ஏற்பாடுல 15. 15ல வந்து இது 3 வாட்டி வந்து நம்ம அப்போஸ்தலர்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த விஷயம். அந்த ஹெலினேஸ் அந்த மாதிரியா? ஓகே, அந்த இது ஓகேவா. ஸோ அதே மாதிரி நிறைய பைபிள்ல என்னதுன்னா வேற எந்த பாப்புலர் பைபிளா இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இஎஸ்வி சொல்லிட்டு ஒரு பைபிள் இருக்கும், இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் தானே? பைபிள். அது பார்த்தீங்கன்னா 17 வாட்டி. ஓகே, அதுல நியூ டெஸ்டமென்ட் மட்டும் தான். 3 வாட்டி எடுத்துட்டீங்கன்னா இதா இருக்கும். ஓகேவா, 4 வாட்டி எடுத்துட்டீங்கன்னா ஜேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க சொல்றாரு, பேதுரு சொல்றாரு. ஓகே, அப்போஸ்தலர்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 தடவை வரதை பார்த்தீங்கன்னா ஹெல்லினிஸ்டிக் பத்தி சொல்றாரு. ஓகேவா. அப்ப பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு எங்கேயாவது போட்டிருக்கா, பழைய ஏற்பாடு சொல்லிட்டு? இல்ல, வரவே இல்லை. வரவே இல்லை. ஓகேவா, இது இஎஸ்வி 0. அப்ப பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல நரகம் சொல்ற வார்த்தையே வந்து இல்லவே இல்ல சொல்றது கன்ஃபார்ம் ஆகுது, சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அதனாலதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், யூதர்களுக்கு மத்தியில வந்து நரகம் சொல்ற கான்செப்டே கிடையாது. ஆமா, கிடையாது. அது இந்த என்னதுன்னா உண்மையா வேதத்தை படிக்கிறவங்க வந்து அது கிடையாது. ஆனா வந்து யூதர்களையும் சில பேர் என்ன பண்ணாங்க, ட்ரெடிஷன் மற்ற கலாச்சாரத்தை வந்து உள்ள கொண்டு வரும்போது என்ன வராங்கன்னா அங்க வந்து நரகம் சொல்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க சொல்லி கொடுக்கணும். ஓகேவா. ஆனா இவங்க சொல்ற மாதிரி கிடையாது, வேற மாதிரி. ஓகே, சரி, ஓகே. ஸோ அப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததுனால பழைய ஏற்பாடு ஷியோல் சொல்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல அது நரகம் சொல்றது கிடையாது. அது எல்லாமே எதை குறிக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா கல்லறை. சரி, இப்ப பழைய ஏற்பாட்டுல இருக்க ஷியோலுக்கு ஒத்த வார்த்தையாகிய புதிய ஏற்பாடுல எந்த வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு? இப்ப எக்ஸாம்பிள், பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது எந்த மொழியில எழுதப்பட்டது? பழைய ஏற்பாடு ஹீப்ரு. ஆமா, எபிரேயத்துல. புதிய ஏற்பாடு கிரேக்கத்துல. ஓகேவா. பழைய ஏற்பாடுல ஷியோல் சொன்னாங்கன்னா பழைய ஏற்பாடுல ஷியோல் ஓகே சொன்னாங்கன்னா புதிய ஏற்பாடுல என்ன சொல்லணும்? அது ஈக்குவலன்ட் வார்த்தை, அது பார்க்கலாம். ஓகேவா. இப்போ பழைய ஏற்பாடுல வந்து இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன், தமிழ்ல வந்து நீங்க தண்ணி சொன்னீங்கன்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவீங்க? வாட்டர். மலையாளத்துல வெள்ளம் சொல்லுவாங்க. வெள்ளம். ஹிந்தியில பானி. ஓகேவா. அப்ப அதே மாதிரி கிரேக்கத்துல ஷியோல் சொல்றது கிரேவ்னா. ஓகே, அப்ப அதே வார்த்தை புதிய ஏற்பாடுல என்ன வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க சொல்லி பார்க்கணும்னா, நம்மளுக்கு வந்து பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடுல ஏகப்பட்ட வசனங்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கோட் பண்ணிருக்காங்க. ஆமா, கோட் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி கோட் பண்ண வசனத்தை நம்ம ஒண்ணு பார்க்கணும். ஓகேவா. கரெக்ட். எந்த வசனம் நம்ம பார்க்கலாம்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இருக்கிற வசனத்தை பார்க்கலாம். ஆக்ட்ஸ் 2. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஓகே, இங்க பாதாளம் சொல்லி வார்த்தை வருது.
ஓகேவா? வருது. ஆமா, ஆமா. கரெக்டா? பாதாளம் ஆமா. சொல்லி வார்த்தை வருது. நம்ம என்ன பண்ணலாம்னா, இது எந்த இடத்துல சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே. ஆ. சங்கீதம் 16ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே. ஆமா. ம். 16:8. ஆ. 16:8 ஆ 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 8ஆம் வசனமா? 14 இல்லையே. 16 16 16. 16லயும் 8 வந்து கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசில் இருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை. ஆ அப்புறம் அது 10ஆம் வசனம் படிங்க. 10 இருக்கு. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானே அழிவை காண ஒட்டீர். இதுதானே வந்து நம்ம அங்க படிச்சது. படிச்சது. ஓகேவா? இதுல அங்க கீழே படிச்சது அந்த போட்டிருக்கு. வசனம் தான். ஓகேவா? ஓகே. ஏன்னா அது மேல இருந்து நம்ம படிச்சிருப்போம். என்னதுன்னா ஆமா. இங்க அதுக்கு இருந்து முன்னாடி வருது. இருந்தார். ஆ. ஆ ஆமா, ஆமா. அதனால இது 10வது வசனம். ஓகேவா? ஓகே, ஓகே. ஆமா. அது மேல 2 வசனம் இருக்கு. அப்புறம் 10வது வசனம், 11ஆம் 10வது வசனம். வசனம். ஆமா, ஆமா. ஓகே. ஓகே. அப்ப பார்க்கும்போது புதிய ஏற்பாடுல அதே வசனத்தை கோட் பண்றாங்க. ஓகே. ஆ, தாவீது சொன்ன அதே ஆமா, சொல்லிட்டு. ஓகே. இயேசு ஆமா, கிறிஸ்து பிடிச்சு. ஆமா. ஓகே. ஆ. அப்போ நம்ம இங்க பாதாளம் வர இடத்துல என்ன பார்க்குறோம்னா, என்ன சங்கீதம் போட்டுக்கணும்? 16:10 வந்து பார்த்தீங்கன்னா, ஷியோல். சியோல். ஓகே. ஓகே. ஷியோல் ஆமா. பாதாளத்தில். ஓகே. ஓகே. அழிவை காண்பது. ஷியோல் சொல்ற வார்த்தை வருது. அப்ப புதிய ஏற்பாடுல என்ன வார்த்தை வரணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? ஆ. ஓகே. ஆக்ட்ஸ் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அதே வார்த்தைய ஹேடஸ். ஹேடஸ். ஓகே. ஹேடஸ். ஓகே. இதுதான் நீங்க என்ன பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் ஓ. 14ஆம் வசனத்திலே பார்த்தீங்க. ஓகே. ஓகே. மரணமும் பாதாளம். பாதாளமும் மரணமும் பாதாளமும். அக்கனி கடலில் தள்ளும். ஹேடஸ். ஓகே. ஓகே. அப்போ ஹேட்ஸ். இதுதான் நம்ம இங்க வெளிப்படுத்தலையும் பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 20:14 பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, மரணமும் பாதாளமும் சொல்லிட்டு. சரி, இதுல இருந்து என்ன புரியுது சொல்லி பார்த்தோம்னா, HADES சொல்ற வார்த்தை யூஸ் பண்ணப்படுறாங்க. அதுவும் என்னதுன்னா, எப்படி பழைய ஏற்பாடுல வந்து கல்லறையா இருந்ததுன்னா, புதிய ஏற்பாடுல அது என்னது? கல்லறை தான் கல்லறை தான். ஆமா. சொல்றோம். அதனால தான் இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்றாங்க, அந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அதானே இயேசு கிறிஸ்து தானே யூஸ் பண்றாங்க அந்த வார்த்தையை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல. ஆமா, ஆமா, ஆமா. ஆல்ரெடி படிச்சிருங்க அத. 24 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசில் இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஆமா. ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். அப்படியே படிங்க. சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதை குறித்து இப்படி சொன்னான். ஓகே. அப்ப இயேசு கிறிஸ்து எங்க போனாரு? அந்த ஷியோலுக்கு. ஷியோல் சொல்றது கல்லறை. இறந்தாரு. லாசரு வந்து 4 நாள் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து 3 நாள் தான். அந்த அழிவை, அந்த டிகே ஸ்மெல்லு, ஓகே, அழுகிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் சொல்லி உயிர்த்தெழுந்தார். ஆமா, ஆமா. ஓகே. அதுதான் இங்க சொல்ல வராங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ஓகே, ஓகே. இதுவும் எதை குறிக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரேவ் தான் சொல்லி பார்க்கிறோம். எப்படி ஷியோல் அங்க கல்லறை சொல்றாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கல்லறையை குறிக்கிறதா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தெளிவாயிடுச்சா? சரி, இப்ப நம்ம பார்க்க போறது என்னதுன்னா, எனக்கு பழைய ஏற்பாடுல ஷியோல் சொல்ற வார்த்தை வந்து 66 வாட்டி வந்துச்சு. புதிய ஏற்பாடுல இந்த ஹேடஸ் சொல்ற வார்த்தை எத்தனை வாட்டி வந்திருக்கு சொல்லி எத்தனை டைம் வரும்னு பார்க்கலாமா? ஓகே. ஓகே. இங்க வந்து ஹேட்ஸ்,
நியூ டெஸ்ட்மெண்ட். ஓகே, எத்தனை தடவை வந்து சொல்லி பார்க்குறோம். அப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ஹேட்ஸ்ன்னு சொல்ற வார்த்தையை, ஓகே, வார்த்தையை நான் கிளிக் பண்ணிட்டு செக் பண்ணும்போது புதிய ஏற்பாடுல எத்தனை தடவை வந்திருக்குன்னா 10 வாட்டி வந்திருக்கு. ஓகே, 10 டைம். 10 வாட்டி. அப்ப 10 வாட்டியுமே எதை குறிக்கிறதா இருக்கு? கலரை. ஆமா, கலர் தான். ஓகே, எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லுங்க, படிக்கலாம் நம்ம. எக்ஸாம்பிள் நம்ம வந்து வெளிப்படுத்தல் 1:18 படிக்கலாமா? ஓகே. ஆ 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய அந்த ஹேடஸ் அதுவா? ஆமா, ஹேடஸ். ஓகேவா? ஓகே. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரேவ், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும். நம்ம அங்கே வெளிப்படுத்தல் 20 பார்த்தீங்களா? 20 மரணம் பாதாளம் சேர்ந்து தான் வரும். செத்து பண்ணாங்கன்னா கலர்ல அடக்கம் பண்ணுவாங்க. அதான் அங்க சொல்றாங்க. அதே மாதிரி லூக்கா 10:15 இருக்கட்டும், மத்திய 16:18 இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கல்லறையை குறிக்கிறதா இருக்கு சொல்லி போகிறோம். ஓகேவா? குறிக்கிறதா இருக்கு சொல்லி போகிறோம். சரி, இப்போ 10 வாட்டி சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்தபடியா புதிய ஏற்பாடுல எந்த வார்த்தை வந்து, ஏன்னா 10 வாட்டி தான் இருக்குன்னா நம்ம என்ன பார்த்தோம்? அங்கே 23 டைம் கிட்ட இருக்கு நினைக்கிறேன். 23 தடவை கிட்ட இருக்கு. ஓகே, எனக்கு மிச்சம் இருக்கிற 13 டைம் எந்த டைம் என்ன வருது, என்ன குறிப்பது கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கரெக்ட். ஆமா, அது நான் என்ன பண்றேன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி செல்லுன்னு சொல்ற வார்த்தை பார்த்தோமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம். இப்ப நான் என்ன பாக்குறேன்னா இந்த நரகம் சொல்ற வார்த்தை போட்டிருக்கேன். நான் என்ன பண்றேன்னா ஹேடஸ் சொல்ற வார்த்தை போட்டிருக்கேன். இங்க மத்தேயு 11ல இருந்து ஆரம்பிக்குது. இது 11:23 தான். ஆமா, கரெக்ட். ஆனா நான் நரகம் சொல்லி நான் முன்னாடியே இது வந்துருது. ஆமா, 5லயே இருக்கு. அப்ப அது என்னன்னு பார்க்கணும். அது என்னன்னு சொல்லுங்க. மத்தேயு 5:22. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். பாத்தீங்கன்னா இங்கே ஒரு நரகம் வருது. இந்த வார்த்தை என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது ஹேடஸா பாத்தீங்கன்னா கிடையாது. ஹேடஸ் ஏற்கனவே வந்து ஷியோலுக்கு கொடுத்துட்டாங்க, சொல்லிட்டாங்க. அப்ப இது என்ன வார்த்தை சொல்லி பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டேன். கெஹேனா சொல்ல வார்த்தை. ஏற்கனவே ஆரம்பத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பார்த்த மாதிரி இருக்கு. கெஹேனா. கெஹேனா சொல்லி நான் பார்த்தோம். என்னதுன்னா போட்டிருந்தோம்னா வந்து Jewish do they believe on hell சொல்லி நான் போடும்போது கெஹேனா GHENNA கெஹேனா சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதே வார்த்தை தான் இங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம கெஹேனா GHENNA கெஹேனா ஹெல் சொல்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இது மொத்தம் எத்தனை வாட்டி வந்திருக்கு சொல்லி பார்க்கலாம். பார்த்தோம்னா மொத்தம் 12 வாட்டி வந்திருக்கு. ஓகே, 12 வாட்டி. ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே பண்ண கால்குலேஷன் படி நம்ம என்ன பார்க்குறோம்னா இப்போ 10 வாட்டி இது போயிடுச்சுன்னா இப்போ நியூ டெஸ்ட்மெண்ட்ல வந்து அடுத்ததா என்ன இருக்குன்னா கெஹேனா GHENNA கெஹேனா சொல்றது. இதுவும் புதிய ஏற்பாடு தான். 12 டைம். இது வந்து 12 டைம்ஸ். ஓகே, ஓகேவா? மொத்தம் எத்தனை வாட்டி வந்திருக்கு? 22 வந்துருச்சு. 22 வந்துச்சு. இன்னும் 1 இருக்கு. ஒண்ணே இருக்கு. ஒன்று இருக்கு. ஸோ அப்போ இது வந்துருச்சு. அப்போ வேற என்ன இருக்கு சொல்லி பார்த்தோம்னா நம்ம அப்படியே ஒண்ணா பார்த்துக்கலாம். பார்த்துட்டு வரும்போது இங்க நம்ம என்ன பார்க்கணும்னா யாக்கோபு வரைக்கும் தான் இருக்கு. பீட்டர் பார்க்கல. லூக்கா, யாக்கோபு. ஓகே. என்ன பார்த்தோம்னா அப்போஸ்தலர் மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யாக்கோபு, பேதுரு கிளிக் பண்ணது. அங்க வந்து பாத்தீங்கன்னா நரகம் சொல்லி போட்டுருக்கு. எந்த வசனம்னா 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
ஓ 2ஆம் அதிகாரம் 4ஆம் நாலாம் வசனம். ஓகே. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. நரகத்திலே நரகத்திலே தள்ளின்னு சொல்லி தள்ளி. போட்டிருக்கு. ஓகேவா? சரி, ஆ இங்கேயும் பாத்தீங்கன்னா நரகம் சொல்லி வார்த்தை வந்திருக்கு. இதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? ஆ கிளிக் பண்ணோம்னா டார்டரு. இது எத்தனை வாட்டி டாக்டர் இது வந்திருக்கு? ஏற்கனவே ஒரே ஒரு இடத்துல பார்த்து வந்திருக்கு. ஒரே ஒரு டைம். ஓகேவா? இப்போ எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சா நம்ம பார்த்ததுல? ஓகே கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ என்னதுன்னா டார்டரஸ். ஒன் டைம் 23. ஓகேவா? இது மொத்தம் 23 வாட்டி. இதுக்கு வந்து என்ன பார்த்தோம்? ஷியோல். சியோல். ஆமா. ஷியோல்னா கிரேவ், ஏடேஸ். கல்லறை சொல்லி ஆமா. சொல்றது. இது இன்னும் நம்ம வந்து பார்க்கணும். இது பேர் என்னதுன்னா கெஹனா கெஹெனா. மட்டும் சொல்லியிருக்காங்க. கெஹெனா. ஓகேவா? ஆமா. இது ஆமா. டார்டரு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆமா. இப்போ நம்ம ஆமா. வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே. ஓகேவா? கெஹனாவையும் டார்டரையும் பார்க்க வேண்டியது இருக்கு. டாக்டர். ஓகே. இதை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம், ஃப்ரைடே. ஓகே. ஓகே ஓகே. இது வரைக்கும் ஓகே. புரியுதா உங்களுக்கு? புரியுது புரிஞ்சிருக்கா? என்ன புரியுது. புரியுது. ஓகே. ஓகே. நம்ம என்ன பண்றோம்னா பைபிளை வந்து ஆராய்ந்து பார்த்து ஆமா. தெரிஞ்சுக்கிறோம். இந்த நரகம் சொல்ற கான்செப்ட் வந்து உள்ள நுழைஞ்சுதா, எப்ப நுழைஞ்சது, நான் போன பின்பு கொடிதான ஓநாய்க்குள் வந்து நுழைச்சாங்களா, இல்ல கண்டிப்பா. உண்மையிலேயே அது இருக்கா இருக்கா? சொல்றது வந்து ஓகே நம்ம ஓகே. ஆராய்ந்து பண்ணி பார்க்கணும். நம்ம சும்மா நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஓகே. இதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். நீங்க எதுக்கும் கெஹனா இந்த 12 வாட்டி வருது பாத்தீங்களா, இதை பத்தி நீங்க படிங்க. டாக்டர் சரி. படிங்க. நம்ம நாளைக்கு வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். இதை பத்தி. ஓகே ஓகே ஓகே. அண்ணா எனக்கு இந்த டெக்ஸ்ட் பாஸ் இதை மட்டும் காப்பி பண்ணி போடுவீங்களா? இது ஃபுல்லா இல்ல? ஆமா ஆமா. ஆமா போட்டேன். ஓகேண்ணா. ஒரே நிமிஷம். ஓகேண்ணா ஓகே பேசுங்க. ஹலோ ஹலோ. வந்துட்டம்பா. ஓகே. ஓகே. இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? கொஸ்டின்? அண்ணா கொஸ்டின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ அந்த தகனிக்கிறது பிள்ளைகளை தகனிக்கிறது கூட அந்த மாதிரி எண்ணம் கூட எனக்கு கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவர் நோட் பண்ணாங்கல்ல அண்ணே. அப்படின்னா இவரு ஆபிரகாம்கிட்ட அவருடைய பையனை எனக்கு பலியிடு அப்படின்னு சொல்லி கேட்கறது அது அது வேற மீனிங். அது வந்து தேவன் வந்து அவரை சோதிக்கிறாரு. ஆமா ஆமா. மத்தபடி வந்து அவர் பலியிட சொல்லல, பலியிடல. ஆமா பலியிடல, கேட்கல. எதுக்காக பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் வந்து என்ன பண்றாரு, தன் ஒரே பேரான குமாரனையே என்ன பண்ணாரு, ஆமா பலியிடத்துக்காக கொடுத்தாரு. ஆமா ஆமா. சோ அது எக்ஸாம்பிள் எங்க படிக்கிறோம்னா வந்து எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல கடைசியில பாருங்களேன். 2ஆம் அதிகாரத்துல அவர் தேவதூதர்களுக்கு உதவி செய்யாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார். 16ஆம் வசனம். ஆமா ஆமா. ஓகே. ஆமா, அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆமா. ஓகேவா? சொல்லும்போது அங்க என்ன சொல்றாரு, அதுக்கு முந்தின வசனத்துல என்ன சொல்றாரு? 14 15ல அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் யார சொல்றாங்க? ஆபிரகாமின் சந்ததி யார சொல்றாங்க? ஓகே. பிள்ளைகள் மாம்சமும் ரத்தமுமா இருக்கிறதுக்காக அவரும் என்ன பண்ணாரு? அவர்னா யாரு? இயேசு கிறிஸ்து அவரும் ரத்தமும் ஆனாரு. ஆமா. அரே மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஓகே. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன ஆனாரு? பலியானார். அப்படியானார்னா என்ன அர்த்தம்? பலியானார். ஆமா. பலியானார், இறந்தாரு. ஓகே. ஆமா. அப்போ நம்ம யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? இங்க என்ன படிச்சோம்? ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுத்தார். ஆமா. ஆபிரகாமின் சந்ததி எது மூலமா, யார் மூலமா வந்திருக்கணும்? ஈசாக் மூலமா வந்திருக்கணும். ஆமா. ஓகேவா? ஆமா. அப்போ ஈசாக் மூலமா தான் என்ன ஆச்சு? ஆபிரகாமோட சந்ததியே வந்துச்சு. ஆமா. ஓகே. ஆனா ஆபிரகாமின் சந்ததியை காப்பாத்துறதுக்கு யார் வந்து பலி கொடுத்தாரு?
கிறிஸ்து இயேசு. இயேசு கிறிஸ்து பலியானார். அங்க வந்து ஒரு ஆமா. ஆட குடுக்குறாங்க. ஆமா. அந்த இடத்துல சரிங்களா? ஆடு அங்க ஆ இருக்கு. அது ஆமா. யார ரெப்ரசன்ட் பண்றாங்க? கிறிஸ்ட். இயேசு கிறிஸ்து. ஆமா, ஆமா. ஓகே. அத சிம்பலைஸ் பண்ண தான் அங்க காமிக்கிறாங்க. முக்கியமா எல்லாமே. ஓகே. ஓகே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வந்து என்னதுன்னா, ஓ! உங்களுடைய சூப்பர். உங்கள மீட்கிறதுக்காக என்ன பண்ணுவாரு? வருவாரு. ஓகே. அவர் பலியாகிறாரு. ஆமா. அவர் ஆ. பலியாகிறார். நான் நான் என்னோட பிள்ளைய வந்து குடுத்து உங்கள மீட்கிறதுக்காக நான் தயாராகுறேன். ஏன்னா ஈடுபலி குடுக்கணும் யாராவது. இல்லன்னா ஆமா, நீங்க ஆமா. செத்து போயிடுவீங்க. செத்து போய் நீங்க வரவே மாட்டீங்க. ஓகேவா? அப்ப கரெக்ட். உங்கள ஆமா. காப்பாத்தணும்னா உங்களுக்கு ஈடுபலி வேணும். நான் அதுக்காக வேணும். என்ன தேவன் என்ன பண்ணா, தன் ஒரே பேரான குமாரனை கொடுத்து பிறன்குமாரனை. இவ்வளவாய் ஆமா. அன்பு கொடுத்து கூர்ந்தார். அன்பு கூர்ந்தார். ம். ஓகே. ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவே அன்பு கூர்ந்தார். ஓகே. ஓகே, அப்ப நீ ஓகே. தயாரா இருக்கியா சொல்லி ஒரு டெஸ்ட்டா வச்சாரு. ஆமா. சோதித்தார் தான் இருக்கும். ஆமா. ஓகே. ஓகே, அவன் ஓகே, ஓகே. ஆ ஆபிரகாம் வந்து 99 வயசுல வந்து இது நடந்துச்சே சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அப்போ தேவன் எதுவும் செய்ய வல்லவர் சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, ம். ஆமா. பலிய குடுக்கறதுக்கு போறாரு சொல்லி போறாரு. ஆனா தேவன் என்ன பண்றாரு, தூதர் மூலமா நிறுத்த சொல்லிட்டாரு. நிறுத்தி அங்க ஆமா. பக்கத்துல ஆடு இருக்கு. அது குடுத்துருங்கப்பா சொல்லிட்டாரு. பலியிட சொல்ட்டாரு. அது ஆமா, யார ஆமா. குறிக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ம். குறிக்கும். அது ஆபிரகாம் ஓகே. சந்ததிக்கு வந்து காப்பாத்துறது சொல்லிட்டு நம்ம இங்க படிக்கிறோம். ஓகேவா? கரெக்ட், கரெக்ட். ஓகே, ஓகே, ஓகே. சோ ஓகே அந்த நண்பா. காடோட மைண்ட்ல என்ன இருந்ததுன்னா, மனுக்குலத்த காப்பாத்துறது. அந்த காப்பாத்துறது. ஆமா. ம். ஓகே, ஓகே, தேவனுக்கு ஓகே. வந்து பலி வந்து விருப்பமா சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு ம். பலிகள் விருப்பமே கிடையாது. எங்க கிடையாது. பார்க்குறோம் நம்ம அந்த வசனத்த? ஆஹா. இது ஒரு சாமுவேல் சொன்னது என்னதுண்ணே? கீழ்ப்படிதலும் இருக்குது. ஆமா. கீழ்ப்படிதல் இருக்கட்டும். எல்லாம் ஆ. சங்கீதம் 51ஆம் அதிகாரத்துல பாருங்க. ஓ! ஓ! அந்த ஆமா. பெத்ஷெபாலோட இது பண்ண ம், உடனே, ம். ம், ம். ஆமா. அவர் அங்க தேவனால கீழ தேவனுக்கு 17ஆம் வசனம். பலி பலியை நீர் விரும்புகிறதில்லை. விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. ம். தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். இங்க தகன பலி சொல்லும்போது, அவங்க என்ன பண்றாங்க? அப்படியே ஆ. வந்து எரிக்க மாட்டாங்க. அத வெட்டிட்டு அத ஆமா. வந்து வப்பாங்க. இப்ப ஆமா. பாகாலு அந்த எலியா வந்து அந்த கர்மேல் பருவத்துல என்ன பண்ணாங்க? ஆ. அந்த மாட்ட வெட்டிட்டு அது மேல தண்ணி அதுக்கப்புறம் ஊத்துனாரு. தண்ணி ஊத்துனதுக்கப்புறம் தீ வர வைக்கிறேன். ஆமா, ஆமா. ஓகேவா? இவங்க என்ன பண்றாங்கன்னா, உயிரோடயே குடுக்குறாங்க. குடுக்குறாங்க. ம். ஓகேவா? ஆனா ம். தேவனுக்கு இந்த பலிகள்லாம் விருப்பமா பார்த்தீங்கன்னா கிடையாதாம். கிடையாது. ஓகே. ஓகே. அதனால தான் இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு பாருங்க. எங்க சொல்றாருன்னா, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல. ஆ. 10:5. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும்போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். ம். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். ஆ இதோ நான் செய்ய அப்பொழுது உங்க நான் சித்தத்தை செய்ய சித்தத்தின்படி நான் வருகிறேன்னு செய்யறதுக்கு சொல்லிட்டு வருகிறேன். பிதாவே சொல்லி ஆமா, சொல்றாரு. ஆமா, தேவனே சொல்லி சொல்றாரு. சோ அப்ப ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வந்த ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, ஆதாமுடைய ஈடுபலி கொடுக்கறதுக்காக வந்தாரு. அது மூலமா மட்டும்தான் மனுக்குலம் வந்து மரணத்திலிருந்து காப்பாற்றப்படும். ஏன்னா காப்பாற்றப்படும். மனுக்குலம் உருவாக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா, தேவ சாயல்ல உருவாக்கப்பட்டாங்க. ஆனா அவங்க சாயல்ல இருந்து விழுந்து என்ன பண்ணிட்டாங்க, மரணத்துக்கு மிருகத்தை போல என்ன ஆயிட்டாங்க சொல்லி பாக்குறோம். அதுதான் நம்ம சாலமனும் வந்து நான் என்னதான் ஞானம் இருந்தாலும் இவ்வளவு பயங்கரமா பிரமிக்கத்தக்கதா உருவாக்கப்பட்டிருந்தாலும் நான் என்ன பண்றேன், மிருகத்தை போலயே நானும் என்ன பண்றேன், மறிக்கிறேனே, எனக்கும் மறிக்கிறேன். ஆமா, மிருகத்துக்கு ஆமா. என்ன டிஃபரன்ஸ் இருக்கு இல்ல. ஆமா, ஆமா. சொல்லி அவர் கேட்கிறாரு. ஓகேவா? ஆ. அப்போ என்னதுன்னா தேவன் அதுல இருந்து அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்து மக்களை மீட்கிறது. ஏன்னா பாவத்தின் சொல்ல மரணம், அந்த ம். மரணத்தோட சேர்த்து என்ன வருதுன்னா நோய்கள், எல்லா வித சாபங்களும் வருது. ஓகேவா? வருது. அந்த ஓகே, ஓகே. எல்லாத்தையுமே தேவன் மாத்தணும்னா என்ன பண்ணணும்னா ஈடுபடி கொடுத்தாகணும். ஓகேவா? கொடுத்தாகணும். ம், மக்களை ம். காப்பாற்றணும். அதுக்காக தான் தன்னுடைய ஒரே பேரோட குமாரனை அனுப்பி அவர் வந்து ம். தகன பலியாவல, அவர் ஆதாமுக்கு ஈடுபலியா கொடுத்தாரு. ஓகே, நான் ஈடுபலி. உனக்கு பதில் நான் மறிக்கிறேன்பா, நீ ஆ. விடுதலை ஆகும் சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே. அப்புறம் இயேசு கிறிஸ்து வந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வச்சார் சொல்லிட்டு. ஓகே, அது அங்கீகரிச்ச ஒரு காரியமா நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதனால தான் அது இம்பார்ட்டண்டான விஷயம். இங்கே ஓகே. தேவன் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருதயத்திலே யோசனையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்லவே உயிருள்ள இல்ல. ஒரு மனுஷனா இருக்கட்டும், ஒரு குழந்தையா இருக்கட்டும், மிருகமா இருக்கட்டும், அது துடிச்சு ஆமா. துடிச்சு எரிஞ்சு சாவறது வந்து தேவனுடைய விருப்பமா பார்த்தீங்கன்னா கிடையாது. கிடையாது. அது ஆனா அவங்க அப்போ அந்த இப்ப ஆபிரகாம் அந்த 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பேசினதுக்கு அப்புறம் ஒரு சில அந்த மிருகங்கள, பறவைகள பலியிட சொல்றாங்க. ம். அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணம் வந்ததுக்கு அப்புறம் கூட ஒருவேளை ஒவ்வொரு ஆண் மகனுக்கு ஈடாக இந்த கழுதைய இல்ல ஆட்ட பலியிடுன்னு சொல்லி ஏழையா அத இருந்தாங்கன்னா அவங்க புறாவை வந்து பலியிடணும். குடுன்னு கொஞ்சம் சொல்றாங்க. வசதியா அப்போ இருந்தாங்கன்னா ஆமா. அந்த இடத்துல இப்போ ஆண்டவர் பலியிட சொல்றதுக்கான நோக்கம் எதுவா இருக்கும்? ஏன் பலியிட சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அது என்ன அர்த்தமா இருக்கும்? அது எல்லா எல்லா நோக்கமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீட்பர் தேவை. ஓகே, ஓகே, அது ஓகே. ஃபர்ஸ்ட் ரீசன். ஓகே, ஒரு ரட்சகர் வரணும்.
உங்களால வந்து உங்களை மீட்க முடியாது. ஓகே முடியாது. ஆமா, ஆமா. ஓகே சொல்றத ஒரு உணர்த்துறதுக்காக. 2வது நீங்க கொஞ்சமாச்சும் என்ன பண்ணணும்னா, கருணை உள்ளவங்களா மாறுங்க. ஓகே. தப்பு ஓகே. செய்யறத என்ன பண்ணுங்க நிறுத்துங்க. இப்ப யார் பலி செலுத்துவா? ஆமா. நான் தப்பு தப்பு செஞ்சுட்டேன்னு செய்றவங்க. சொல்லி ஆமா, ஆமா. உணர்றேன். ஓகேவா? இப்ப ஆ, எக்ஸாம்பிள் ஒருத்தன் கன்டினியூஸா தப்பு செஞ்சுட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. நான் ஆ, கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்பா. எனக்கு ரொம்ப மனசு உறுத்துதுப்பா. அவன் ஆ. மனசாட்சி என்ன பண்ணுது? ஆமா, அவன ஒத்துக்கும். குற்றப்படுத்துது. ஓகே. இப்ப ஆமா, ஆமா. நியாயப்பிரமாணம் குடுத்ததுனால என்ன பண்ணுது? நியாயப்பிரமாணமே என்ன பண்ணுது? நீ தப்பு செஞ்சுட்ட சொல்லி ஆமா, சொல்லுது. அப்ப என்ன ஆமா. பண்றான்? போய் தப்பு செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக என்ன பண்றான்? பலிய பலி செலுத்துறோம். செலுத்துறான். சொல்லி ஆமா. பார்க்குறோம். அப்ப பலி செலுத்துறது என்னதுன்னா, ஒரு அப்பாவி ஒரு மிருகம், தப்பே செய்யாத ஆ, மிருகம், அது ஆமா. நார்மலா வாழ்ந்துட்டு இருக்குது. அத கொண்டு போய் நீ சாவடிக்கிற. கரெக்ட். ஓகே. ம், ம், அது ஒரு கஷ்டமா இல்லையா? நீ வீட்ல வளர்க்குற ஒரு மிருகம். ஓகே. ம். சோ ஆனா என்ன ஆச்சுன்னா, மனிதனோட இருதயம் வந்து கடினமாயிடுச்சு. ஆயிட்டு, ஓகே இன்னைக்கு தப்பு செஞ்சுட்டு நாளைக்கு பலி செலுத்திக்கலாம் அப்படிங்கிற மாரி. செலுத்திக்கலாம் சொல்லிட்டு ம். அவன் ஜாலியா வந்து பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி போகும். சோ அதெல்லாம் தான் தேவன் என்ன பண்றாருன்னா, வெறுக்கிறாரு. ம். என்னதுன்னா, நீங்க ஓகே. அதே 50ஆம் சங்கீதத்துல படிங்க. சங்கீதம் 50. தேவன் கேட்கறது என்னன்னு சொல்லி போட்டிருக்கோம். ஆ. 50 7ல இருந்து படிங்க. ஆ. என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாயிருக்கிறேன். உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. ம், உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. ம், சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகளாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன். பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் குடிப்பேனோ? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவன் துன்மார்க்கனை நோக்கி ஓகே, நீ ஓகே. ஆ, சோ இது துன்மார்க்கரை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆனா இங்க ஆமா, என்னதுன்னா, என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா வந்து, மனுஷன் அவங்கள பத்தி கேட்கிறாரு. ஓகே, ஆமா. மக்களே கேளுங்க. நான் வந்து என்ன ரத்த கேட்டறிய சொல்லி கேட்கிறாரு. கரெக்ட். ஆ, ஆ, ஆ. ஆமா, நான் என்ன வந்து மாம்சத்தை புசிக்கிற உன்னை மாதிரி வந்து மாம்சத்தை புசிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். போஜன ஆ, பிரியனா இல்ல அந்த மாதிரி கேட்கிறாரு. ஓகேவா? ஆமா, அது ஆமா. எனக்கு கிடையவே கிடையாது. நான் விரும்பினா என்ன பண்ணுது? மலைகள் இருக்கிற எல்லா மிருகமும் ஆ, என்னுடையது. காட்டு மிருகம் எவ்வளவுதான் சாப்பிடலாம். ஆமா, ஆமா. நான் விரும்பினா அது பண்ணிப்பேன். நான் இங்க உங்ககிட்ட என்ன புரிய வைக்கிறேன். ம், 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 ம். ஓகே, மக்கள் என்ன வராங்கன்னா, ஒருத்தன் வந்து ஆ, இங்க வந்து என்னது சாப்பாடு தராங்க, இங்க வந்து பொங்கல் தராங்க சொல்லி சொன்னா என்ன பண்றான்? ஸ்வீட் பொங்கல் தராங்க சொன்னா ஓடுறான். ம். அத ஆமா. பத்தி எங்கப்பா ஓடுறீங்கன்னு சொல்லி கேட்கறான் இன்னொருத்தன். கேட்டு ம். பொங்கல் தராங்க. ஏய் நானும் வரேன்ப்பா. பொங்கல் தராங்க நானும் வரேன்ப்பா. சொல்லிட்டு ஓடிட்டே இருக்காங்க. ஆனா அங்க பொங்கலே தரல. என்ன ம். ஆகுதுன்னா, கொஞ்சம் கூட யோசனை இல்லாதபடிக்கு, அப்போ அங்க அந்த இடத்துல அந்த இடம் வீடே கிடையாது. ஓகே. மக்கள் என்ன ஆமா. பண்ணாங்கன்னா, கொஞ்சம் கூட யோசனை இல்லாம ஓடுறாங்க. ஓட்டப் ஒருத்தர் ம், ம். பின்னாடி ஒருத்தர். ம், ம், ம். அதுதான் இங்க சொல்றாரு. என்னதுன்னா, நீ பலிகள் செலுத்துறது வந்து எதுக்காக? ஏன்? என்ன ரீசனு? ஆ, ஓகே. அது அது. ம். அத அத நீ தெரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லாதபடிக்கு, நீ வந்து உன்னால அப்பாவி ஒரு இது வந்து சாவுது. சாகுபடிக்கு. ம், அதுக்கு நீ ம். காரணமா இருக்கிற. அதுக்காச்சும் கொஞ்சமாச்சும் உனக்கு மனம் திரும்புதல் இருக்கா? ம், நீ ம். அடுத்த வாட்டி நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறியா? கரெக்ட். ம். ஓகே. அத நீ உணரு. எனக்கு ஆ, பலிகள் வேணும்னா நான் எடுத்துப்பேனே. நான் என்ன எவ்வளோ பலிகள் இருக்கு. விரும்புற ஆளா? ஆ, ஏன் வந்து தாவீதுக்கும் சவுலுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுலும் தப்பு செஞ்சான், தாவீதும் தப்பு செஞ்சாரு. ஆமா, ஓகேவா? ஆமா. சவுல் வந்து தாவீது கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியான அவ்வளோ. தப்பு தான். ஆமா, அவ்வளவு தப்பு கிடையாது. அப்படிதான் சொன்னேன். ஆமா. ஓகே. தாவீது என்ன பண்ணாருன்னா, மனைவியோட தப்பா இது ஒருத்தன பண்ணிட்டு, கொன்னு ஆமா, அவன ஒருத்தன கொன்னு பிளான் ஒருத்தன பண்ணி பண்ணிவிடு. சாவடிச்சு எல்லாம் இது ம். பண்ணியிருக்காரு. ஓகே. அந்த அளவு ஆமா. மாற்றத்துல. ஆனா இதுல டிஃபரன்ஸ் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, தாவீது வந்து பலி செலுத்தல தப்பிதங்களுக்கு. ஆ, ஆமா. அவரு இருதயத்தையே என்ன பண்றாரு? நொறுக்கிட்டாரு. இன்னொரு கிட்டார். கரெக்ட். ஆ, ஆமா. முழுமையா மனம் திரும்புறாரு. ஐயோ! தேவனே நான் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு அழுவுறாரு. அதான் அது. நொறுக்கிட்டு. ம், ம். ஓகேவா? நான் தெரியாம என்னோட மதியினத்துல நான் பண்ணிட்டேனே தேவனே சொல்லி அழுவுறாரு. ஓகே. ஆமா, ஆனா சவுல் ஆமா. என்ன பண்ணாருன்னா, நான் தான் இவ்வளவு பலிகள் கொண்டு வந்திருக்கேனே, ஆடு மாடுகள் கொண்டு வந்திருக்கேனே. இது ஆ. போதாதா தேவனுக்கு? சொல்லி கேட்கிறாரு. ம், 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 ம். அப்பதான் சொல்றாரு, பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படுதல் உத்தமம்னு சொல்லிட்டு. கீழ்ப்படிதலும். ஆமா, ஆமா. புரியுதா கம்பேரிசன்? ஓகே. ஓகே, ஓகே. ஆ, புரியுதுண்ணே. ஆமா. ஒருத்தருக்கு புரிதல் இருக்கு, இன்னொருத்தருக்கு ஆ, புரிதல் இல்ல. புரிதல் இல்ல. ம். அதனால தான்
புதிய ஏற்பாடுல நம்ம பார்க்கிறது என்னதுன்னா, பவுல் என்ன சொல்றாருன்னா, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் வீணரானார்கள். ம். எங்க படிக்கிறோம்? ரோமர்ல. ஓகே, ஓகே. ஞாபகம் இருக்கா? ஆமா. வேணா அந்த வசனம் படிச்சிடலாம். ஆ. அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. ஆமா. அது ஒரு இடத்துலயே இருக்கு. ஓகே. ரோமன்ஸ் 9 நினைக்கிறேன். 9 10 10 2 ஓ, தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல என்னது? அப்ப அந்த வைராக்கியமே என்னது? ஜீரோ. ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமே கிடையாது. ஓகே. அவன் வந்து அத்தனை பேரை சாவடிச்சேன், நானு இத்தனை பேரை சாவடிச்சேன், இவ்வளவு ஆடுகள் கொண்டு வந்திருக்கேன், பாருங்க தேவனே அப்படி சொல்லி சொல்றதுக்கும், தாவீது வந்து என்னதுன்னா தேவனோட ஆலயத்திலே போயிட்டு ஆலயத்துல இருக்கிற அந்த அப்பத்தையே எடுத்து சாப்பிடுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா தேவன் என்ன பண்ணிருந்தான், தாவீது அறிஞ்சிருந்தான் யாருப்பா அவரு சொல்லிட்டு. அவர் என்னதுன்னா ஒரு சின்ன பிள்ளைத்தனமா இது பண்றவர் எல்லாம் கிடையாது. உண்மையே நம்ம அவருக்கும் நம்மளுக்கும் ஒரு புரிதல் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாரு, சொல்லி அவர் நினைக்கிறாரு. இவர் என்னதுன்னா சரகாச்சாரம், இது 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 தொடாத செய்யாத அதையே ஃபாலோ பண்றாங்க. ஆனா எதுக்கு ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியாம தெரியல. அதான் ப்ராப்ளமே. அப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல தாவீது பலிகளை உங்களுக்கு விருப்பம் இருந்தா நான் செலுத்துவேன், ஆனா உங்களுக்கு பலிகையும் காணிக்க உங்களுக்கு விருப்பம் அல்ல, நொறுகுண்டை இருந்தே சொல்லி சொல்றாரு. இதே விஷயத்தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, இப்ரேயர் 10ஆம் அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம், பலியும் காணிக்க உங்களுக்கு விருப்பம் அல்ல சொல்லி நம்ம பார்த்தோம். இதோ நானே வருகிறேன்னு சொல்லி சொல்றாரு. பலிகள் உங்களுக்கு விருப்பம் அல்ல சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த இருதயத்தை புரிஞ்சவன் யார் பாத்தீங்கன்னா தாவீதும் இயேசு கிறிஸ்துவும் தான். தேவனுடைய இருதயத்தை கரெக்ட். இதுதான் அவர் விரும்புறாரு. ஓகே, அதனாலதான் வந்து அந்த சமாரிய ஸ்திரீகிட்ட சொல்லும்போது கூட என்ன சொல்றாருன்னா, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்றவங்கள தேவன் தேடுகிறார். ஏன்னா எல்லா மக்களும் என்ன பண்றாங்கன்னா, போலியா என்ன பண்றாங்க, தங்களுடைய விருப்பத்தையும் அவங்களுடைய சிந்தையின்படிதான் என்ன பண்றாங்க, தேவனை தேடுறாங்க. ஆமா. உண்மையா வந்து தேடுற மக்கள் பாத்தீங்கன்னா வெகு சிலரா இருக்காங்க. ஓகே 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 ஓகேண்ணே. அவருடைய இருதயத்தை அறிகிறது, அவரை புரிஞ்சுக்கிறதுங்கிறது பெரிய அளவே தான். அதான் அதுவும் தேவன் தான் வந்து இது பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். கரெக்ட் கரெக்ட். ஆமா ஆமா. நம்மளால வந்து முடியாது. அதான் பிரித்து எடுக்கிறது சொல்லி போகிறோம். உலகத்துல இருந்து உமது வசனத்தின் மூலமா நான் என்ன பண்ணா அவர்களை பிரித்து எடுத்தேன்னு சொல்லி சொல்றாருல. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, சீஷர்கள் சொன்ன வார்த்தையை வந்து நம்ம ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய அழைப்பின் நிமித்தம் நம்ம என்ன பண்றோம்னா இப்போ தெரிஞ்சுக்கிறோம் அந்த வசனங்களை. ஓகே ஓகே சரிப்பா. சோ அப்போ நாளைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த கெஹனாவும் சொல்றேன் இந்த 2 வார்த்தையும் நம்ம பார்க்கணும். ஓகே ஓகே. பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து ஐஸ்வர்யன் லாசரஸ் அந்த விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். அது பார்க்கணும். ஆமா சொல்லிருக்கேன். ஓகேப்பா. ஓகே. ப்ரே பண்ணி நம்ம முடிச்சிடலாம். சரிங்க. ப்ரே பண்ணிடுவோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். அப்போ இன்னைக்குரிய வேத பாடங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நரகம் இல்லை அதை பற்றிய சொல்லப்பட்ட நாங்கள் கேட்கப்பட்ட வார்த்தைகள் மற்ற நம்பிக்கை மற்ற மத நம்பிக்கை போல தான் இதுவும் சொல்லி எவ்வளோ சில நேரத்தில் புரியாமல் இல்லை அதை பற்றி கூட ஆராய்ச்சி பார்க்காம பிளைண்டாக அதை நம்பினது உங்களுடைய தப்பு தான். ஒருவேளை பைபிளில் இன்னும் சொல்லும்போது உங்களுடைய எண்ணத்தில் கூட அது கிடையாது, நீங்கள் அதை பற்றி சொல்லவும் கூட ஒரு மனசில் வாதிக்கிறது கூட உங்களுக்கு விருப்பம் கிடையாது தகப்பனே. அவ்வளோ அன்பான கடவுள் நீங்கள். உங்களை நாங்கள் பின்பற்றுறோம் தொழுகிறோன்னு சொல்லிட்டு உங்களையே நாங்கள் ஆண்டவர் வார்த்தையினால் காயப்படுத்தினா அது ரொம்ப கஷ்டம் தகப்பனே. இன்னும் இந்த வேத சத்தியங்களை வார்த்தைகளை புரிய வைக்க முடியாது ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆராய்ந்து பார்த்து சத்தியம் எதுவோ உண்மை எதுவோ அதை கீழ்ப்படிந்து நடக்கிறதுக்கு அதையும் அதன்படி சாட்சியாகவும் அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் அதற்கு ஏற்ற காரியங்கள் இதெல்லாம் எதுக்காக என்ன நோக்கத்துக்காக நீங்கள் எழுதி கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லி புரிந்து கொண்டு உங்களுடைய திட்டத்தை உங்களுடைய சித்தத்தின்படி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. வர இருக்கிற காலங்களுக்குரிய நாட்களுக்குரிய பாடங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த தயார்படுத்துங்க. அதை புரிஞ்சுக்கொள்வதற்கு ஏற்றபடி நீர் சித்தமான இதயத்தை திறந்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன்ப்பா. நீங்கள் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ அண்ணா. அப்புறம் நாளைக்கு ஊருக்கு போகிறதா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். மார்னிங் டைம் 11 அந்த டைம்ல தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி. ஒருவேளை அது ஈவினிங்க்கு அப்புறம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் மார்னிங் கால் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிடலாம். இல்லை 11 மணிக்கு கிளம்புறோன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், முன்னாடியே சொல்லிடுறேன். நாளைக்கு மட்டும் கிளாஸில்
சரிப்பா. ஆமாம். ஓகே, ஓகே. ஓகே, பரவால்ல. ஓகே. ஆ ஓகே. பாத்துக்கலாம். சரிங்கண்ணே, மண்டே சரிங்க. நம்ம மீட் ஓகேண்ணே. பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஓகே. வச்சுக்கலாம். ஓகேண்ணே. தேங்க்யூ. சரி. தேங்க் யூ. ஓகே. பாய்.